மத்தியான நேரத்திலே உங்களோடு கூட ஆண்டவர் சமூகத்திலே மறுபடியாக ஆண்டவர் தன்முறையாக உங்கள் மத்தியிலே வருவதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காய் கத்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக நம்பான உங்களுக்காக நன்றியை தெரிவிக்கிறேன். சபையார் யாவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். கத்தர் நல்லவர். நான் தேனி மாவட்டத்திலே சிரமம் என்கிற பகுதியிலே கத்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். கத்தர் நல்லவர். என்னோடு கூட ஒரு வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். கண்களை ஜபிக்கலாம். மகாயிரமும் கிருபை நல்ல நல்ல ஆண்டவரே, மத்தியான நேரத்திலே என்னோடு கூட பேசுகிறார். ஆண்டவரே, மீட்டிங்ல என்னோடு கூட நீங்க பேசும்படியா என்னுடைய கரத்திலே ஆழ்த்துகிறோம். எங்களோட இடைவிடுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, உடைய பெரிய சத்தம் நொடிக்கப்படட்டும் கூட நடந்தவே இயேசுவின் நாமத்தில். இந்த மத்தியான நேரத்திலே உண்மையிலே ஒரு பெரிய போராடக்கூடிய ஒரு நேரம், மாம்சத்தோடு போராடக்கூடிய ஒரு நேரம். கத்தர் நல்லவர். ஏதும் சொல்லுகிறது, கத்தரால் மீட்கப்பட்டவர்கள். நான் இங்க வரணும்னு எனக்கு சொன்னபோது நான் இங்க வரணும் போது நான் ஜபிக்கும் போது வேற ஒரு காரியத்தை பேச வேண்டும் என்று நான் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் ஆவியானவர் தெளிவாக கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் மீட்பை குறித்து ஆவியானவர் தொடர்ந்து பேசி கொண்டிருந்தார். நான் எங்க திரும்பினாலும் மீட்பை குறித்ததான வார்த்தை மாத்திரம் என்னுடைய கண்களுக்கு முன்பதாக நின்றது. நான் நன்கு விளங்கி கொண்டே அதுக்கு திருப்பி ஹாஸ்பிட்டல் கொண்டு கேட்டேன். சார், என்ன மீட்டிங் எனக்கு தெரியல, என்ன மீட்டிங் கேட்கும்போது பாஸ்டர் சொன்னாங்க கத்தர் நல்லவர். இந்த மத்தியான நேரத்திலே உங்களோடு கூட பேச வேண்டிய சில காரியங்கள் தொடர்பு படுத்தினாங்க. கத்தர் நல்லவர். ஒரு காரியத்தை விளங்கி கொள்ள வேண்டும். கத்தரால் மீட்கப்பட்ட ஒரு ஜனம் இருக்கிறது. கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம் இருக்கிறது. கத்தரால் ஒரு ஜனம் மீட்கப்பட வேண்டுமே. ஆனால் முதலாவது என்ன நடக்க வேண்டும் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கத்தர் நல்லவர். கத்தரால் இங்கே ஒரு மீட்பை குறித்து சொல்லுவதற்கு முன்பதாக வேதம் சொல்லுகிறது, கத்தரால் மீட்கப்பட்டவர்கள். வந்திருக்கிற நீங்களும் நானும் முதலாவது கத்தரால் மீட்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? கை வைத்து ராமன் சொல்லணும். நல்ல வலதுகரத்து உயர்த்தி சொல்லணும். என்ன பிரச்சனைனா, அம்மா மாதிரிலாம் உட்காடு போட சொன்னதுக்கு எதுக்கடுத்து ஆனா இழிஞ்சுறாங்க. அழகா சில ஆட்கள் அப்படியே தூங்கி 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 அப்படியே இழுக்கிறாங்க. அடையாளமே தெரியாது. சரியா? ரைட். நல்லா கவனிங்க. ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நான் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்ன செய்வார்களா? முதலாவது திரும்புவார்கள். எங்கே? தேவன் பக்கமாய் திரும்புவார்கள். கை வைக்கிறாமே சொல்லுங்க பார்ப்போம். ரைட். அப்போ ஒரு மனிதன் மீட்கப்பட வேண்டுமையானால், ஒரு மனிதன் விடுவிக்கப்பட வேண்டுமையானால், ஒரு தேசம் விடுவிக்கப்பட வேண்டுமையானால், ஒரு பட்டணம் விடுவிக்கப்பட வேண்டுமையானால், ஒரு மலை கிராமம் விடுவிக்கப்பட வேண்டுமையானால், மீட்கப்பட வேண்டுமையானால், கர்த்தர் பக்கம் திரும்ப வேண்டுமையானால் முதலாவது என்ன நடக்க வேண்டும்? அங்க என்ன காரியம் நடந்தால் கர்த்தருடைய மீட்பு உண்டாகும். கர்த்தருடைய மீட்பு உண்டாகும். அருமையானவர்களே, கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய மீட்பு உண்டாக வேண்டுமேயானால், கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்ட மனிதனை விடுவிக்க வேண்டுமேயானால் முதலாவது அங்கே சில காரியங்கள் நடக்கப்பட வேண்டும். அதை குறித்த மாத்திரம் நான் உங்களோடு கூட தெளிவாக பேச விரும்புகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவங்க பிரசங்கத்தை விட எங்க பிரசங்கம் பெருசா அவங்க இருக்க போறது இல்லை. நீங்க நல்ல பிரியாணி சாப்பிட்டுருப்பீங்க. சாப்பிடக்கூடிய வசனத்துல நாங்க உங்களுக்கு எளிமையான காரியத்தை தான் நீங்க பேசணும். சரி? என்னுடைய சாட்சியோடு கூட நடந்த காரியங்களை நான் தெளிவாக உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். நீங்களும் நானும் கர்த்தரால் மீட்கப்படுவதற்கு முதலாவது என்ன நடக்க வேண்டும்? வாசிகள் யாத்திராகமத்தின் புத்தகம். யாத்திராகமத்தின் புத்தகம் யாத்திராகமத்தின் புத்தகத்திலே என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரத்துக்கு நேரம். ஓகே, 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா?
2ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்களை வாசிக்கலாம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சன்னதியில் எட்டினது. தேவன் அவர்களின் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். முதலாவது மீட்கப்பட வேண்டுமேயானால், ஒரு விடுதலை உண்டாக வேண்டுமேயானால், ஒரு மனிதன் விடுவிக்கப்பட வேண்டுமேயானால், முதலாவது அவர்கள் என்ன செய்தார்களாம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சன்னதியில் எட்டினது. அருமையானவர்களை கவனிக்க வேண்டும். இந்த மத்தியான நேரத்திலே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமா? அல்லது உங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்க விடுதலை பெற வேண்டுமா? அல்லது உங்களுடைய வசிக்கக்கூடிய மலை கிராமம் கர்த்தருக்கு சொந்தமாக வேண்டுமா? அப்படியானால் முதலாவது தேவனிடத்தில் முறையிடுகிற ஜனங்கள் முதலாவது தேவனுக்கு தேவை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவங்க முறையிடுகிற சத்தம் என்ன செய்ததா? முறையிடும் சத்தம் தேவ சன்னதியில் எட்டினது. தேவ சன்னதியில் எட்டினது. அன்னை கவனிக்க வேண்டும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், கர்த்தரால் மீட்கப்பட வேண்டுமையானால் ஒரு கூட்ட ஜனம் எங்கேயோ இருந்து அந்த ஜனங்களுக்காக சிறப்பிலே நின்று ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கக்கூடிய மனிதன், ஜெபிக்கக்கூடிய மக்கள், அவர்கள் வெளியில தெரியாம காணப்படலாம். அவர்கள் முறையிடுவது கர்த்தர் சமூகத்தில் எட்டும் வரை அவர்கள் அந்த காரியத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அன்றைய கவனிங்க. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே, எத்தனை பேருடைய குடும்பங்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை? நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் எத்தனை பேர் பாவத்துக்கும் மதுபானத்திற்கும் போதை பழக்கத்திற்கும் அடிமைப்பட்டு பலவித பாவங்களிலே சிக்கி இருக்கிறவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டுமேயானால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் முதலாவது முறையிட வேண்டும். யாரிடத்தில் முறையிட வேண்டும்? கர்த்தரை நோக்கி பரிசுத்தவான்களோடு கூட இணைந்து அவர்கள் இருக்கக்கூடிய நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி முறையிட 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 அந்த முறையிடும் சத்தம் கர்த்தர் சமூகத்தில் எட்டும். ஆமென். கவனியுங்கள். இந்த நாட்களிலே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, நீங்களும் நானும் சுற்றி இருக்கிற மக்களுக்காக அல்லது நம்முடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக தேவனை நோக்கி ஜெபித்தது உண்டா? ஜெபித்தது உண்டா? கர்த்தர் எதற்காக ஒரு ஆலயத்தை வைத்து, எதற்காக ஒரு ஊழியனை இந்த இடத்துல கொண்டு வந்து எதற்காக வைத்திருக்கிறார்? ஒரு கூட்ட ஜனங்கள், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தேவனால் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். ஆமென். அப்படியானால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் தேவ சமூகத்தில் முறையிட வேண்டும். யார் சமூகத்தில் முறையிடும்? சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அப்ப உங்க பெயர்களை வைத்து அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் அவர்களை நினைத்து நாம் முறையிட 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 கர்த்தர் ஒரு நாள் அவர்களை நம் மூலமாக அவர்களை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் தேவனிடத்தில் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்த போது எப்போது எங்களுடைய பிரச்சனை மாறும் என்று தேவனிடத்தில் முறையிட்டுக் கொண்டே இருந்தார்கள். ஆமென். ரைட். நன்றாய் கவனிக்க வேண்டும். நீங்களும் நானும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். அப்போ நம்மை தேவன் விடுவிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். இன்னைக்கு நாம் ஜெபிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோமா? தேவனோடு கூட அந்த ஜனங்களுடைய விடுதலைக்காய் திறப்பில் நிற்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? வேதத்திலே ஒரு மனிதனை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அருமையானவர்களே, கர்த்தர் என்னை எப்படி சந்தித்தார், எப்படி நான் ரட்சிக்கப்பட்டேன் என்கிற காரியத்தை குறித்து நான் அரிசி உண்மையோடு அப்படி பேச விரும்புகிறேன். நான் ஒரு பூர்வீக இந்து குடும்பத்திலே பிறந்தேன். என்னுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம். என்னுடைய வருஷம் தவறாம எங்களுடைய ஊர்ல போய் அவங்க கடை வெட்டி பல காரியங்களை, பூஜைகளை செய்வது அவங்க வழக்கம். சிறு வயதுலேருந்தே எங்க ஊர்ல ஒரு பெரிய கோவிலை எடுத்து வச்சிருக்காங்க. பல காரியங்களை அவங்க செய்து கொண்டே வந்தாங்க. ஆனால் நான் ஸ்கூல்ல படிக்கிற நேரத்துல எங்க டீச்சர் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியை சொன்னாங்க. அதுக்கடுத்து நான் டியூஷன் போக ஆரம்பிச்சேன். எனக்கு டியூஷன் எடுக்கக்கூடிய சார் ஒரு ஃப்ரீ டியூஷனா எடுத்து அவங்களுக்கு எனக்கு அழகா செஞ்சாங்க. அவங்க அவங்க வீட்டுல ஒரு பைபிளை கொடுத்து
வாசிக்க சொன்னார். ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார். என பைபிளை படிக்க சொன்னோம், பைபிள் வாசிக்க தெரியாது, ஒரு வயசான ஐயன். அப்போ அவங்க வாசிக்க சொன்னதுக்கு அடுத்து நீங்க பெரியப்பா வந்தார். அவங்க வாசிக்க சொன்னதுக்கு அடுத்து நான் தான் வாசிச்சு காட்டுறேன். அப்பதான் அவர் சொன்னாரு, வானத்தை பூமியை உண்டாக்கினது யாரு? இயேசு கிறிஸ்து. அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நாட்கள் போனது, வாலிப பருவம் வந்தது. மனம் போற போக்குல ஓடிட்டு இருக்க நேரத்துல தேவனுடைய வார்த்தை தேடி வந்தது. அல்லேலூயா. என்னுடைய நண்பன் மூலமாக தேவனுடைய வார்த்தை தேடி வந்தது. நண்பன் சொன்னா ஆண்டவரை பத்தி சொல்லி என்ன அப்படியே நாங்க சினிமா பல காரியங்களை அடிமைப்பட்டு இருந்தேன். ஆண்டவர் அப்படியே ரட்சித்தார். ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சோம். ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சா அங்க இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னால அனுமதிக்க மாட்டாங்க. RSS பிரச்சனை ஒரு சைடு. இதன் மத்தியில தான் நாங்க தெரியாம ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே ஒரு 7ஆவது இருந்தே ஒரு 11ஆவது வரை ஒரு 5 வருஷம் CSC சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். ஆனால் 17 வயதுல இயேசு என்னை தொட்டார். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்னாடி எங்க வீட்டுல பயங்கர பிரச்சனை நடக்க ஆரம்பிச்சிச்சு. நான் இதே மாதிரிக்கே மலை கிராமத்துல தான் பிறந்தேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனா போயிட்டு வீட்டுக்கு இடநாள்ல பிரேயருக்கு போனா போதும், எங்க அப்பா கதவை தட்டி திறக்க மாட்டாங்க. ஒரு நாள் மலையில பயங்கரமான மழை, ஊடியெல்லாம் முடிச்சுட்டு வந்து மழையோட வீட்டு வாசல்ல நிக்கிறேன். எங்க அப்பா கதவே திறக்க மாட்டேன். திருப்பி பாஸ்டர் வீட்டுலதான் மழையோட போய் படுக்க வேண்டியதா இருந்துச்சு. அப்ப அன்னைக்கு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே ஒரு சின்ன ஒரு ஜர்க்கின் கூட இல்லையேன்னு நான் ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டேன். அடுத்த நாள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் ஃப்ரெண்டோட ஒருத்தர் ஆர்மியில இந்த தெருவுல ஒருத்தர் இருக்க லைன்ல ஒருத்தர் இருந்தேன். அந்த அன்னைக்கு ஜர்க்கின் இருக்கு 450 ரூபாய் விலை. நாங்க எவ்வளவு சொன்னாங்க? 450 ரூபாய். எனக்கு வாங்குறதுக்கெல்லாம் கையில பணம் இல்லை. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பக்கத்துல ஒரு என் ஃப்ரெண்டோட அம்மா ஒருத்தவங்க அவங்க சர்ச்சுக்கு வரோம். அவங்க அந்த சொன்ன உடனே அவங்க எனக்கு அந்த ஜர்க்கினை வாங்கி கொடுத்தாங்க. பல வருஷங்களா அதை உபயோகிக்க கர்த்தர் கிருபை செஞ்சார். எனக்கு இருந்த ஒரே ஒரு வேதாகமம் மாத்திரம்தான். பக்கத்துல இருக்க எல்லாரும் எங்க அப்பாட்ட போய் பல காரியங்களை சண்டை போட ஆரம்பிச்சாங்க. எங்க அப்பா அதை கேட்டு என் மேல பயங்கரமா கோபப்பட ஆரம்பித்தார். சர்ச்சுக்கே விட மாட்டாங்க. எங்க பாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு கம்ப்ளைண்ட். ஒரு வழியா 12th முடிச்சு மார்க் கம்மியாயிருச்சு. எங்க அப்பா காலேஜ் சேர்க்க மாட்டேன், ஏன்னா இவனை சேர்த்து விட்டா இவன் படிக்க மாட்டான், பைபிளை தூக்கிட்டான், வளர்க்காம போயிடுவான்னு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்ப இன்ஜினியரிங் சேரணும் போது எங்க பாஸ்டர் தான் எங்க அப்பா ரெக்கமெண்ட் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அவனை சேர்த்து விடுங்க, அது நல்லா படிப்பான், நீங்க சேர்த்து விடுங்க. உடனே காலேஜுக்கு போறேன். காலேஜ் வித்தியாசமான அனுபவமா இருக்கு. ரூம்ல நான் 30 பசங்க இருக்காங்க. 30ல நான் ஒரே ஒருத்தர், என்ன தவிர நீங்க 29 சிகரெட் பிடிச்சு தண்ணி அடிக்கிறாங்க. வித்தியாசமா இருக்கு. நம்ம அப்படி பார்த்தது இல்லை. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஞாயிற்றுக்கிழமை சனியாயிரத்துல அந்த 5 ரூபாய் கொடுத்து என்ன செய்யல, எல்லாம் படம் போட்டு டிவி பார்ப்பான். பார்க்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில போகும்போது எனக்கு வீடை விட ஹாஸ்டல் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, ஜோம் பண்றது தொந்தரவு இல்லை, பைபிள் படிக்க தொந்தரவு இல்லை, ஆராதனைக்கு போறது தொந்தரவே கிடையாது. நான் ஹாஸ்டல்ல சேர்ந்த உடனே முதல்ல வாடன்ட்டே கட்டி ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போய் எனக்கு பெர்மிஷன் வேணும். அவர் சொன்னார், தாராளமா எனக்கு அவருக்கு ஒரு CSI கிட்டே தாராளமா போங்க. இப்படியாக நான் போக ஆரம்பிச்சேன். ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு குரூப் நண்பர்கள் கூட வந்தாங்க. அதுக்கடுத்து ஹாஸ்டல் 12th முடிச்சுட்டு காலேஜ் வந்த உடனே அப்பயும் ஒரு சில நண்பர்கள் என்னோட கூட வர ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் நல்லவர். வீட்டுக்கு வந்தா சர்ச்சுக்கு விட மாட்டாங்க. அதனால லீவுக்கு வர்றதை விட அங்க இருக்கிறத அதிகமா விரும்பினேன். திடீரென்று 2022ஆம் ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி என் தகப்பனார் மரித்து விட்டார். திருநெல்வேலி மாவட்டத்தில் என் தகப்பனார் மரித்த உடனே ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. நான் வீட்டுக்கு ஒரு பையன், 2 அக்கா. எங்க அப்பா இறந்ததுக்கு அடுத்து எங்க பாட்டி வீட்டுல வச்சிருக்காங்க. நாங்க போறோம், மதியானம் 1:30 மணிக்கு போறோம், 3:30 மணிக்கு அடக்கம். அப்ப எல்லாம் சொல்லிட்டாங்க, இன்னும் மறுபடி பண்ணணும். அப்ப நான் சொன்னேன், இல்ல நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், மொட்டைப்பட மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன்னு உடனே அப்படியே பயங்கரமான சண்டை நடக்கும் ஊருக்குள்ள. அந்த ஊருக்குள்ள அன்னைக்கு முதல் நாள் பணத்தை அன்னைக்கு வைக்க கூடாதுன்னு சண்டை போடுறேன். எனக்கு நான் சொன்னேன், எங்க அப்பா என்னை பெற்றது உண்மை, ஆனா என் பாவத்துக்கு எங்க அப்பா அடிக்கப்படலை, அதனால என்ன செய்ய மாட்டேன். உடனே சண்டை பெருசாயிருச்சு. எங்க அக்கா மூத்த அக்கா எறணாகுளத்துல இருந்தாங்க. அக்கா வீட்டுக்காரர் வந்தார். வந்தவொடனே அவர் சண்டை, நீ போடலன்னா உனக்கு அக்காவை டைவர்ஸ் பண்ணிடுறேன், நீ என்ன நாள் பண்ண பத்தி கவலை இல்லை. பயங்கர வைராக்கியமா நிற்கிறேன். ஒரே ஒருத்தர் மாத்திரம் நிற்கிறேன். என் முழு குடும்பத்துல எங்க அப்பா இறந்ததுக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் போல எல்லாருமே வந்துட்டாங்க. வந்தா எல்லாரும் என்கிட்ட கெஞ்சுறாங்க. ஆனா சாயங்காலம் வர ஃபர்ஸ்ட் எங்க அப்பாவை எரிக்கணும்னு வச்சாங்க. கடைசியா நான் செய்யலன்னே குழியை தோண்டி வச்சிருக்காங்க. நான் 3 ஆச்சு, 4 ஆச்சு, 5 ஆச்சு, 5.5 ஆச்சு, 6 ஆச்சு, 7 ஆச்சு, 8 ஆச்சு, 8.5 ஆச்சு. ஊருக்காரே, நீ எடுக்கிறியா நாங்க எடுக்கவா? எங்க அப்பாவை கடைசி வர பார்க்க முடியல. எதுக்கு எல்லாம் என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீ செய்யலன்னு சொன்னா என்ன செய்ய முடியாது, விட மாட்டோம் நாங்க. கடைசியா ஒரு வழியா
அவங்க என்னை வலுக்கட்டாயமா குழியில தூக்கி வச்சு எங்க அப்பா தூக்கி வச்சு என்னை மொட்டை போடும்போது ஆவியானவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், திராணிக்கு மேல உன்னை சோதிக்க மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. என் திராணிக்கு மேல சோதிக்க மாட்டேன்னு சொன்னார். ஆனா அதுக்கு அடுத்து என்னுடைய உறவினர்கள் எல்லாம் என்னை வெறுக்க ஆரம்பிச்சாங்க. என்னுடைய சொந்த குடும்பம் எங்க அம்மாட்டையும் கிஸ் பண்ணி என் சகோதரிகள்கிட்டையும் சில காரியங்களை சொல்லி என்கிட்ட பேசாம இருந்தாங்க. ஆலயத்துக்கு போனாலும் காலேஜ் மட்டும்தான் எனக்கு ரொம்ப ஒரு பிடித்தமா இருந்துச்சு. அப்படியே போய் அதுக்கடுத்து வேலையா வெளியூர் வேலைக்கு போக அப்படியே போய்கொண்டே இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியூர்ல வேலை கிடைச்சிச்சு. வேலைக்கு போனதுக்கு பின்னாடி அப்பாடா இனிமேல் என்ன எங்க வர தேவையில்லை, வீட்டுக்கு வர தேவையில்லை, பிரச்சனை இல்லாம. அருமையானவர்களை கவனிக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அங்க இருக்கக்கூடிய மக்களின் ஜெபம், அங்க இருக்கக்கூடிய சபையாரின் ஜெபம் ஒரு பூர்வீகமான இந்த குடும்பத்தில் இருந்ததானே என்னை தொடுவதற்கு பயனாய் மாறியது. அல்லேலூயா. அதுக்கு பின்பதாக நாங்க அந்த நேரத்துல ஒரு பெரிய கடன் பிரச்சனையில மாட்டி இருந்தோம். இப்படி எல்லா காரியங்களும் திடீர் நடந்ததுனால பலவித சோதனைகளை சந்திக்க வேண்டியது வந்தது. இப்போ சொந்த வீட்டுக்கு வரணும்னா கூட யாரும் சர்ச்சை கூட மாட்டாங்க. இது எதுக்குன்ட்டு நண்பர்களோடு சேர்ந்து நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போக ஆரம்பிச்சேன். அவர்களோடு கூட சேர்ந்து சுவிசேஷ ஊழியங்களை செய்ய ஆரம்பிச்சோம். ஞாயிற்றுக்கிழமைனா நீங்களாம் காலையில எத்தனை மணிக்கு சர்ச்சுக்கு வருவீங்கன்னு தெரியாது. நான் காலையில 1 மணி நேரம் டிராவல் பண்ணணும் ட்ரெயின்ல. கிட்டத்தட்ட காலையில 2:30 மணிக்கு எழுந்து சர்ச்சுக்கு வருவேன். காலையில 5 மணிக்கு சர்வீஸ் முடிச்சுட்டு பார்க்கிங்ல 1 மணி நேரம். அதுக்கடுத்து சபையிலுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியானம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு சுவிசேஷ ஊழியங்களுக்கு போவோம். சாயங்காலம் சர்வீஸ் முடிச்சுட்டு 11 மணிக்கு 9 மணிக்கு 10 மணிக்கு ட்ரெயினை பிடிச்சு 11:30 மணிக்கு ரூமுக்கு வருவேன். யாருக்குமே தெரியாது. எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா தானே பிரச்சனை. நம்ம சுதந்திரமா ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு இருந்தா போதும். இப்படியே நாட்கள் உருண்டோட ஆரம்பித்தது. 1 வருஷம் அப்ரண்டிஸ் முடிச்ச வேலை இல்லை, ஜோப் பண்ண ஆரம்பிச்ச கத்த நல்ல ஒரு வேலை இருந்தார். நல்ல ஒரு உயர் ஊதியத்துல கத்தருக்கு சோதரம். நல்ல ஒரு ஃபோர்டு கார் கம்பெனியோட ஆன்சிலரியில ஜாப்பனீஸ் கம்பெனியில் நல்ல ஒரு வேலை கிடைத்தது. ஒரு முறை என் வேலையில இருக்க பொசிஷன் எனக்கே தெரியாது. ஒரு முறை ஒரு கம்பெனி ஓனர் என்னை பார்க்கறதுக்கு வந்தார். அவன் என்னை போன்ல தான் பேசி ஆர்டர் டீல் பண்ணாங்க. நான் தான் ஃபைனலைசேஷன் பண்ணணும். ஏன்னா ஃபைனலைசேஷன் பண்ணி ஓனரை கை வாங்கி கொடுத்தா வேலை முடிஞ்சு. அவர் என்னை பார்க்க வந்தார். வேற யாரையும் பார்க்க வந்துட்டு போய் உட்காந்தார். நான் தான் உட்கார வச்சேன். சரி யாரோ அசிஸ்டன்ட் போலன்னு விட்டுட்டார். திருப்பி அதுக்கடுத்து அவர் என்னை கூப்பிட்டு, சார் நீங்க விவரத்தையும் பேச நான் தான் அவருன்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு சின்ன பையனா இருக்கீங்களே என்ன. அப்ப நான் சொன்னேன், சார் சின்ன பையன் தான், உங்களுக்கு என்ன வேலை நடக்கணும், வேலையை மாத்திர சொன்ன உடனே அதுக்கடுத்து என்னோடு பழக ஆரம்பித்தார். அருமையானவர்களை கவனிக்க வேண்டும். தேவனை தேட 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 என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒவ்வொரு விதத்துல உயர்வுகளை தர ஆரம்பித்தார். சபையோடு இணைந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஊழியங்களை செய்ய ஆரம்பிச்சோம். அந்த சபையினுடைய வளர்ச்சிக்காக நீங்க பெரிய பாஸ்டருக்கு என் பேரே தெரியாது. ரொம்ப நாளா நான் போகக்கூடிய சபையில 10,000 பேர் இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடுமுறை நாட்கள்ல மாத்திரம் வர நேரங்களில் சபையோடு இணைஞ்சு காரியங்களை செய்ய ஆரம்பிச்சோம். அப்போ அதுக்கடுத்து வேலையெல்லாம் விட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. என்னுடைய சரீரத்துல 3 டைபாய்டு வந்து ரொம்ப முடியாம 3 டைம் இருந்தேன். அப்புறம் வேலையெல்லாம் விட்டேன். கத்திரிச்சு அதுக்கடுத்து அந்த சபை நான் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சபையோடு இணைந்து ஊழியங்களை செய்ய ஆரம்பிச்சேன். அப்புறம் கிராமங்கள் தோறும் போய் சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பிச்சோம். ஒவ்வொரு கிராமமா போய் அவர் அறிவிக்கும் போது சில வருஷங்களா நான் எந்த வீட்டுல எந்த இடத்துல இருந்தேன் என் வீட்டுக்கு தெரியாது. அருமையானவர்களே கவனிக்க வேண்டும். சில வருஷங்கள் கழிச்சு என் வாழ்க்கையில நடந்தது. நான் அங்க இருக்கிற நேரத்தில் என்னுடைய சகோதரி திருமணத்துக்கு என் வீடு அடமானம் வைக்கிறதுக்கு என் வீட்டுல தேடுறாங்க. பையன் உயிரோட கணச்சு எடுத்துட்டானு. கடைசியை பெரிய பாசத்தை தேடி வந்தாங்க. எனக்கு தகவல் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே மாதிரி ஒரு கிராம ஊழியத்தை முடிச்சுட்டு ஆமா நான் போயிருக்கேன். அப்புறம் கடைசி எனக்கு போன் வந்ததுனால வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்துட்டு நான் திரும்பி சென்னை வந்த உடனே ஆண்டவர் என்னோட பேசினார், நீ உன் ஊருக்கு போகணும். நான் சொன்னேன், என் வீட்டுல ஏத்துக்கிட மாட்டாங்க, அங்க போய் நான் என்ன செய்ய. இல்ல நீ போன. அப்ப ஆண்டவர் 2 காரியத்தை சொன்னார். உங்க வீட்டுல உன்னை ஏத்துக்கிடுவான். 2வது நீ இருக்கக்கூடிய சர்ச்சு, அந்த சர்ச்சு கட்டப்படும்னு சொன்னார். அந்த சர்ச்சோட வார காணிக்க 1500 ரூபாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 வருஷம் சர்ச்சில் தங்கி இருந்தேன். அந்த சர்ச்சு ஒரு ஷெட்டு போட்டாதான் சோத்திரம். ஒரு ஆத்தங்கரை ஓரத்துல இருக்கும். ஆத்தங்கரைன்னு நம்ம ஊர் ஆத்தங்கரையில கூத்து பக்கத்துல இருக்கும். எந்த நேரம் பாம்பு வரும், எந்த நேரம் தேரம் வரும், தவணை கிடையாது, தேரம் வரும்னு தெரியாது. 3 வருஷம் எப்படி சாப்பிட்டேன்னு எனக்கு தெரியாது. லெட்டின் கிடையாது, டாய்லெட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா அங்க இருந்த நாட்களில கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். அந்த சபையில நடக்கிற பிரேயர்ஸலுக்கு 7 பேர் வருவாங்க. இந்த எடுத்து நடத்த ஆரம்பிச்சு 40 பேர் வர ஆரம்பிச்சோம். பாஸ்டிங் பிரேயர் சாயங்காலத்துல காலையில பாஸ்டர் வந்தா ஒரு 4, 6 பேர் 7 பேர் வருவாங்க. சாயங்காலம் வைக்க மாட்டாங்க. அப்படியே பாஸ்டர் என் கையில கொடுத்தாங்க. எடுத்து செய்ய ஆரம்பிச்சோம். கர்த்தருடைய கிருபையினாலே காலையில 12 பேர் வந்தா சாயங்காலம் 40 பேர் வர ஆரம்பிச்சேன்.
பாஸ்டருக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படி என்ன, எனக்கு வேற வேலை இல்லையே, என்ன செய்யணும், தட்டுல கொஞ்சம் ஜோம் பண்ண தான் போறோம். இப்படியே போக ஆரம்பிச்சிச்சு. இதுதான் வாழ்க்கையா? ஆமா. கிராமூலியத்தோடு சேர்ந்து செய்ய ஆரம்பித்தோம். அருமையானவர்களை கவனிக்க வேண்டும். ஆண்டவர் போன உடனே என் ஊருக்கு பையன் தூக்கிட்டு வந்தேன். வந்தா வந்துட்டு ஜோம் பண்ண ஆரம்பிச்சோம். என்ன செய்ய போறோம் தெரியாது, என்ன வருமானம் இருக்கு ஒன்றும் தெரியாது. வீட்டுல ஒரு பெஞ்சு இருக்கும், அந்த பெஞ்சில படுத்து ஃபேனை போட்டா எங்க அம்மா ஃபேன் அப்படின்னு போயிடும். கரண்ட் பில் கட்ட வக்கில் அதோடக்கு எதுக்கு ஃபேன்? ஏமே அருமையானவர்களே கவனிக்க வேண்டும். அந்த நேரத்துல ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரை என்ன செய்ய போறோம்னு தெரியல. திடீர்னு அந்த நேரத்துல எனக்கு டக்குனு கிட்னி ஸ்டோன் வந்து அந்த நேரத்துல கிராமூலியத்துக்கு வர போனோம். 5 நாளா பெரிய கஷ்டப்பட்டு யூரின் போறதுக்கு. 5ஆவது நாள் முடிவுல ஊழியம் முடிஞ்சு 5ஆவது நாள் முடிவுல ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தார். எந்த மாத்திரையை போடல, உடனே சரியாயிடுச்சு. ஆமே அருமையானவர்களை கவனிக்க வேண்டும். இப்படியாக என்னுடைய ஊழியங்கள் வந்து அங்க செய்துட்டு இருக்க நேரத்துல ஆவியானவர் சில நாட்களுக்கு முன்பதான் அந்த நாட்கள்ல சொன்னாரு, உன்னை நிக்க தனியா நிக்க வைப்பேன்னா உன்னை பாக்குறதுக்கு ஒரு ஆளை அனுப்புவேன். அந்த நேரத்துல பாஸ்டர் என்ன வந்து பார்த்தாங்க. நான் ஏற்கனவே பெந்தேகோஸ் வைராக்கியத்துல வளர்ந்தவன். அதனால ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து பெந்தேகோஸ் உபதேசத்துல ஊறி வந்ததுனால இவங்களோட சில தர்க்கங்கள் பண்ண வேண்டியது இருந்துச்சு. கர்த்தர் நல்லவர். ஆனா ஒன்னே ஒண்ணு, ஆத்தும பாரம் மட்டும் குறையாம இருந்துச்சு. பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு சுவிசேஷத்துல போனோம்னா காசு கிடையாது. இருக்கிற 5 ரூபா 10 ரூபா இருக்கும். அந்த பணத்தை வச்சு நடந்து போய் சொல்லிட்டு நடந்து வரும். ஆனா எதையுமே பெருசா எடுக்காம கர்த்தருடைய கிருபையினாலே ஓட ஆரம்பித்தேன். ஒரு ஆத்மா கிடையாது, ஒரு எதுவுமே கிடையாது, செய்ய ஆரம்பிச்சோம். கர்த்தர் நல்லவர். முத ஒரு சண்டே ஸ்கூல் நடத்தும் போது 52 பிள்ளைகள் வந்தாங்க. எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. எனக்கு முத ஜீசஸ் ரெடிம்ஸ்ல இருந்து ஒரு தம்பி அங்க இருந்தா வந்தான். அவங்களா வந்தாங்க, டீமா செஞ்சாங்க. 52 பிள்ளைகள் அட்டன் பண்ணாங்க. அல்லேலூயா. இப்படித்தான் ஊழியங்களை தொடங்க ஆரம்பிச்சோம். தொடங்க ஆரம்பிச்ச உடனே முத ஊழியத்தை தொடங்கி விபிஎஸ் நடத்த ஆரம்பிச்ச உடனே விபிஎஸ்ல 40 பிள்ளைகள் வந்தாங்க. எந்த அனௌன்ஸ்மெண்ட் இல்லாம. நான் சொல்றதுல எந்த கிறிஸ்தவ வீட்டுல இருந்து கிடையாது, எல்லாம் இந்து பிள்ளைகள் தான். அப்போ அந்த நேரத்துல நாங்க ஜோம் பண்ணோம். எனக்கு இது மேரேஜ் முடிஞ்சு, மேரேஜ் முடிகிறப்ப இந்த சபை கிடையாது, ஒரு சாதாரண ஒரு வீட்டுலதான் நடத்திட்டு இருந்தேன். இப்படியா ஊழியங்களை செய்ய ஆரம்பிச்சோம். வெளியில இருக்க கிராம ஊழியங்களை ஸ்டாப் பண்ணி நான் செய்யக்கூடிய சில கிராமங்களை கர்த்தர் காண்பித்தாரு. அப்படியே அந்த கிராமங்களுக்கு போய் ஒரு வாரம் நானே என் மனைவியை செய்ய ஆரம்பிச்சோம். கர்த்தருடைய கிருபையினால அப்படியே பாளையங்கிற ஒரு கிராமத்துல ஊழியத்தை தொடங்கணும். ஏன் சொல்றேன்னா 2 சொல்றேன். பாளையத்துல தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு நாள் திருநெல்வேலி கிராம ஊழியத்துக்கு பிரயாணத்துக்கு போயிட்டு இருக்க நேரத்துல பஸ்ல எப்பவுமே ஆண்டவரே எந்த பஸ்ல ஏறணும், என் பக்கத்துல கர்த்தர் அனுமதிக்காத ஒருத்தர் உட்காரக்கூடாதுன்னு. அன்னைக்கு நான் புத்தகம், எனக்கு போன் இது வரல, நான் எப்பயும் புத்தகம் படிப்பேன். அன்னைக்கு எதையும் திறக்கல. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் டிராவல்ல, 3 மணி நேரம் டிராவல்ல 2.5 மணி நேரம் 40 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. என் பக்கத்துல இருந்த அம்மா அதுக்கு ஃப்ரீயான உடனே மாறி உட்காந்துட்டு எனக்கு 2 வாழைப்பழம் கொடுத்தாங்க. செவ்வாழை எங்க ஊர்ல சனிக்கிழமை குச்சனூர் கோவில் ஃபேமஸ்னால ஒருவேளை கோயிலுக்கு போயிட்டு வந்து பிரசாதத்தை தராயலாம் நினைச்சிட்டு என் பையில எப்பவுமே சேஃப்டிக்கு டிராக்டர் வச்சிருப்பேன். நாங்க ஏசு உங்களை நேசிக்கிறாங்க கொடுத்த உடனே அந்த மாதிரி சொன்னாங்க, நீங்க கிறிஸ்டியா பாஸ்டர்ன்னு சொல்லிட்டு என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சொன்னாங்க என் பேர் மேரி, கழுத்துல ஒரு பொட்டு வேற இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வேற. அப்ப சொன்னாங்க, பாஸ்டர் நான் ஒரு ஆர்சியில இருக்கிறேன், என் கணவர் பிடபிள்யூடியில ஒர்க் பண்றாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப பேருக்கு ஆண்டவரை பத்தி சொல்லிட்டு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் அவங்க எனக்கு சொன்ன காரியம். அப்ப நான் சொன்னேன், ஏமா ஏது வேற ரோமன் கேத்தலிக் வேற. அவங்களோட ஓப்பனா அந்த 20 நிமிஷத்துக்குள்ள அவங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லிட்டு என்னுடைய அவங்களுடைய பிரயாணம் துண்டிக்கப்பட்டது. பிறகு சில 1-2 வருஷம் கழிச்சு நான் அவங்கள பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவானது. அன்பான தாயார் வீட்டுக்கு போனேன். போனதுக்கு பின்னாடி அவங்கள பேஸ் பண்ணி ஒரு ஊழியத்தை தொடங்கினோம். அல்லேலூயா. அவங்கள பேஸ் பண்ணி தொடங்க ஆரம்பிச்சோம். அவங்க அதுக்கடுத்தான் தெரியும் அவங்க ஒரு விதவை, அவங்களுக்கு பிள்ளைகள் கிடையாது. அவங்க கணவருடைய கொஞ்சம் பணத்தை வச்சு ஒரு வீடை மட்டும் கட்டினாங்க. சில பிரச்சனைகளுடைய இருந்து அவங்களுக்கு தொடர்ந்து ஜோம் பண்ண ஆரம்பிச்சோம். அந்த அவங்கள பேஸ் பண்ணி தொடங்க ஆரம்பிச்சதுல இன்னைக்கு அந்த பகுதியில நல்ல ஒரு சண்டே ஸ்கூலும் கத்தருக்கு நல்ல ஒரு 2 விபிஎஸ் நடத்தி இருக்கோம். 2 விபிஎஸ்லையும் கத்தர் பிள்ளைகளோட பேசினா கத்தருக்கு சூத்திரம். இந்த வருஷம் விபிஎஸ் நடத்தும் போது 3ஆம் நாள் நடத்தும் போது கத்தர் சில பிள்ளைகளோட தரிசனமாய் பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. தேவனின் சத்தத்தை கேட்டாங்க. இந்த தடவை விபிஎஸ் நடத்தும் போது ஆவியானவர் தெளிவா சொன்னாரு, எல்லாரும் எங்க மிஷனரி சாட்சி அதை சொல்லிட்டு ஜோம் பண்ணி முடிச்சோடனே ஆவியானவர் சொன்னா திருப்பி நீ ஜோம் பண்ணினாரு. ஜோம் பண்ணும்போது கர்த்தர் சில நீ பிள்ளைகளுடைய தலையில கை வச்சு ஜோம் பண்ண ஆரம்பி, நீ லீட் பண்ணினாரு. என் கூட ஒரு பாஸ்டர் தான் தலையில கை வைக்க சொன்னாரு, கை வச்சாங்க. நான் லீட் பண்ண ஆரம்பிச்சேன். சில பிள்ளைகளோட ஆவியானவர் பேச ஆரம்பிச்ச உடனே ஒரு பிள்ளைகிட்ட கேட்டேன், உன்னை சொன்ன காரியத்தை சொல்லுன்னு. அந்த பிள்ளை இந்த பிள்ளை அந்த பிள்ளை சொல்லிச்சு, எங்க அக்காவுக்கு ஜோம் பண்ணுன்னு ஆண்டவர் சொன்னாரு.
எங்க அப்பாவுக்கு ஜோமனு ஒரு பையன் சொன்னான். இன்னொரு பிள்ளை சொல்லுச்சு பக்கத்து தெருவுல இருக்க உங்களுக்கு ஒருத்தவங்களை ஆண்டவரை பத்தி சொல்லு. இன்னொரு பிள்ளை சொல்லுச்சு பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லு. இன்னொரு பையன் சொன்னா கேரளால இருக்க என் ஃப்ரெண்டுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லுன்னு ஆண்டவர் சொன்னார். அருமையானவர்களை கவனிக்க வேண்டும். ஊழியம் என்பது ஏதோ ஒரு பெரிய ஒரு ஒரு ஷோ அல்ல. ஜனங்களை தேடி போய் ஜனங்களை சந்திக்க வேண்டியதுதான் ஊழியம். இப்படி கர்த்தரால் மீட்கப்படுவதற்கு முன்பதாக எனக்காக ஒரு கூட்ட ஜனங்கள் ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்திற்கு பின்பதாக என்னை கர்த்தர் ரட்சித்து என்னையும் கொண்டு வந்து ஊழியத்திலே கர்த்தர் ஏற்படுத்தும் போது நம்மளோட பாஸ்டர் நாங்களே இணைந்து செய்ய ஆரம்பிச்சோம். பாஸ்டரோட இணை முக்கியமா என்னுடைய ஊழியங்கள் வளர்ந்ததுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அங்கே எங்களுக்காய் ஜெபிக்கக்கூடிய மனிதர்களை கர்த்தர் ஏற்படுத்தி தந்தார். அந்த ஜெபத்தினுடைய விளைவுதான் எங்களை ஊழியத்தில் நிற்க வைக்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. அருமையானவர்களை கவனிங்க. இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பெரிய பில்டிங் கிடையாது, வீட்டுலதான் நடத்திட்டு இருக்கோம். என் வீடு பக்கத்துல ஒரு இடம் இருந்துச்சு, காலி இடம். வெயில் அடிச்சா மாறி மாறி உட்காந்து இப்போ ஒரு 7-8 பேர் 10 பேருக்குள்ள வராங்க. இன்னொரு இடத்துல ஒரு 4-5 பேர் வராங்க. இப்படித்தான் எடுத்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்ய ஆரம்பிச்சோம். வேற சர்ச்சுக்கு போறவங்களை யாரையும் கூப்பிடல. இப்பவுமே நமக்கு ஒரு விஷன் இருக்கும். அண்ணன் எமில் ஜெபசிங் சொன்னபடி கர்த்தருக்கு சோதர் கிறிஸ்தவங்க மத்தியில செய்யறது, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் மத்தியில செய்யறதா அழைப்பு. கிறிஸ்தவ மத்தியில செஞ்சா அது பிழை. நம்ம பிழைப்புக்கு வந்த ஆட்கள் கிடையாது. இல்லையா? இன்னைக்கு நான் வேலைக்கு போனா எனக்கு 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம். ஆனா எல்லாத்தையும் தூக்கி போட்டு பணத்தை விட ஒரு ஆத்மா விலையேற பெற்றோம். ஆமே. இன்னைக்கு என் சொந்த குடும்பத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள வச்சாரு. என் திருமணத்துக்கு யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. கர்த்தருக்கு சோதரம். என் சொந்த குடும்பம் யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. நான் எந்த சேர்த்துல நான் இருந்து ஊழியம் செஞ்சனோ ஒரு 3 வருஷம் செஞ்சேன். அதே சபையில தான் திருமணம் நடந்துச்சு. எங்க சபை நான் இருந்த சபையா இருக்கு. அவங்களுக்காக ஜோம் பண்ண மட்டும் தான் செஞ்சேன். என் திருமண காரியத்துல எல்லாத்தையும் எடுத்து செஞ்சேன். என் வீட்டுல இருந்து 5 பைசா பணம் கொடுக்கல. கர்த்தருக்கு சோத்திரம். கல்யாணத்துக்கு நிக்கும் போது நான் மாப்பிள்ளையா மாத்திரம் நிக்கல, கணக்காரனாவும் நின்னேன். ஓப்பனா தான் பேசணும். லேலோயா. ஆனா எனக்காய் ஜெபிக்கக்கூடிய ஒரு கூட்டம் கல்யாணத்துக்கு போய் நிற்கும் போது ஆண்டவர் நீ தைரியமா போய் நில்லுனார் நின்னேன். அதுக்கு அடுத்து எல்லா காரியத்தை நேர்த்தியாய் மாற்றினார். அருமையானவர்களை கவனிக்க வேண்டும். இப்படியாய் ஊழியங்களை செய்ய ஆரம்பித்ததற்கு பின்பதாக கர்த்தரால் மீட்கப்பட வேண்டுமேயானால் முதலாவது ஜெபிக்கிற ஒரு சேனை நமக்கு பின்பதாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு நாங்க இருக்கக்கூடிய பகுதியில நாங்க மாத்திரம் ஜெபிக்கல, நாங்க செய்யக்கூடியவங்க மாத்திரம் ஜெபிக்கல, எனக்கு பின்னாடி ஜெபிக்கக்கூடிய ஒரு சேனையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த மத்தியான நேரத்திலே உங்களோடு கூட நான் காண்பிப்பதற்கு விரும்பக்கூடிய ஒரு வசனம் யாத்திராகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்திலே, யாத்திராகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 10வது வசனம் துவங்கி வரிசையாக ஒவ்வொரு வசனமா நம்ம பார்க்கலாம். மலை உச்சிக்கு ஏறினார்கள். யார் ஏறினா? 2 பேர் 3 பேர் ஏறினாங்க. யாரு? மோசே, ஆரோன், ஊர். சரிதானா? வாசிங்க. கைகளை தாங்கினார்கள். பட்டய கற்கினாலே முறியடித்தார். மோசையை நோக்கி ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவிகள் கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடி நாசம் பண்ணுவேன் என்றார். யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியா தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். இங்க இந்த இடத்துல பார்க்கும்போது அமலேக் என்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. மோசையை பார்க்க முடிகிறது.
ஆரோனை பார்க்க முடிகிறது, ஊரை பார்க்க முடிகிறது, ஒரு மலை உச்சியை பார்க்க முடிகிறது. அதுதானா ரைட். மோசே கையில ஒரு கோல் இருக்கு. அதான் கவனிக்க வேண்டும். இந்த மத்தியான நேரத்துல யாருக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறது? யார்? யோசுவா. யோசுவா கூட ஒரு டீம் யுத்தம் பண்றாங்க. இந்த யோசுவா யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும்னு சொன்னா மலை உச்சியிலே மோசே சென்று அவனுடைய கைகள் அப்படியே வானத்துக்கு நேரம் அந்த கோல்கள் தாங்கி பிடிக்க வேண்டும். அவனுடைய கை சாஞ்சா அந்த அமலேக்கு மேற்கொள்வான். அமலேக்கு என்றால் மாம்சமானவன் என்று பொருள், பள்ளத்தாக்கில் குடியிருப்பவன் என்று பொருள். நன்றாய் கவனிங்க. நம்முடைய பகுதியில் இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டுமே ஆனால், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் விடுவிக்கப்பட வேண்டுமே ஆனால், ஏன் நமக்குள் மறைந்திருக்கிற நம்மால் விட முடியாத அமலேக்கின் கிரியைகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமே ஆனால் ஒரு மோசேயின் கை உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, மோசே மலையின் மீது ஏறப்பட வேண்டும். மலை மீது ஏறுவது என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. நம்மளுக்கு பழக்கப்பட்டது. ஏன்னா இதுதான் நீங்க பிறந்து வளர்ந்துச்சு. இப்போ ஊருக்கு போற கீழே போன பிறகு எங்களுக்கு ஏறது பெரிய கஷ்டமா இருக்கு. அருமையானவர்களை கவனிக்க வேண்டும். இந்த அமலேக்கு என்பவன் மாம்சமானவன். மாம்சத்தின் கிரியைகளை குறித்து நமக்கு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த மாம்சத்தின் கிரியைகளாய் காணப்படுகிற இந்த அமலேக்கை மேற்கொள்ள வேண்டுமே ஆனால் ஒரு மோசே தேவை. ஒரு ஆசாரியனாய் ஆகக்கூடிய ஒரு ஆரோனும் தேவை. ஊர் என்கிற விசுவாசியும் தேவை. யாரை மேற்கொள்றது? மாம்சமானவனை மேற்கொள்வதற்கு, அமலேக்கை மேற்கொள்வதற்கு ஒரு 3 வித மனிதர்கள் தேவை. யுத்தம் செய்யக்கூடிய யோசுவாக்களும் தேவை. ஒரு போதகரின் ஜெபம் மாத்திரம் அல்ல, ஒரு ஆசாரியனுடைய ஜெபம் மாத்திரம் அல்ல, விசுவாசிகளுடைய கரங்களும் தாங்கி பிடிக்க வேண்டும். இப்ப இருந்து எது வரை தாங்கி பிடிச்சாங்க? சூரியன் அஸ்தமிக்கும் வரை. அப்படியானால் இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்கன்னா, எப்படா கூட்டத்து பார்ட்டி ஸ்பெஷல் மீட்டிங் வச்சாச்சுன்னா, நீங்கள் நல்லவங்க வச்சாச்சுன்னா எப்ப முடியுமோ முடிகிற நேரத்துக்கு அட்டன்ஸ் போட்டு ஓடிடணும். இல்ல, அங்க இருந்த ஊர் என்ன செஞ்சான்? வந்தான், இவங்களோட கூட மலைக்கு போனான், தன்னுடைய வேலையை மறந்தான், தன் சூழ்நிலையை மறந்தான். ஏன்? அமலேக்கு மேற்கொள்ளப்பட வேண்டும். இன்னைக்கு அமலேக்கு எப்படி வருகிறான்? சீரியல் மூலமா வர்றான். அமலேக்கு எப்படி வர்றான்? தோக்குறான். டிவி மூலமா வர்றான். அமலேக்கு எப்படி வர்றான்? செல்போன் மூலமா வர்றான். அருமையானவர்களே, அமலேக்கு மேற்கொள்ளப்பட வேண்டுமே ஆனால் ஒரு மோசே தேவை. ஜெபத்தை குறித்து பேசுவதற்கு அநேகர் உண்டு. உன்னை கவனிக்க வேண்டும். ஒரு மனிதன் மீட்கப்பட வேண்டுமே ஆனால் அதற்கு முன்பதாக ஜெபம் காணப்பட்டது. யூத ஜனங்களின் அழிவுக்கு முன்பதாக ஒரு எஸ்தரும் ஒரு மொர்தெகாயினுடைய ஜெபம் காணப்பட்டது. இன்னைக்கு உங்களுடைய குடும்பமும் நீங்களும் விடுவிக்கப்பட வேண்டுமே ஆனால், உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவர்களை ஆளுமை செய்யக்கூடிய அமலேக்கிலிருந்து விடப்பட வேண்டுமே ஆனால் விடுதலை பெறுவதற்கு ஒரு மலை அவசியம், ஒரு தேவனுடைய சமூகம் அவசியம். அதுவும் யாரு கூட வரணுமோ? மோசே கூட. மோசே ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். பாஸ்டர் கூட உட்கார முடியும்? ஆமா, பாஸ்டர் கூட உட்கார்ந்து என்ன செய்வார்? எப்பயா குட்டிக்கிட்டே இருப்பார். முடியுமா? முடியாது. அல்லேலூயா. ஆனா நேரத்தை ஒதுக்கினார். அல்லேலூயா. அருமையானவர்களே, கவனிக்க வேண்டும். இந்த அமலேக்கோடு யுத்தம் பண்ணுவது, இந்த அமலேக்கை மேற்கொள்வது, நம்ம சாதாரணமா நான் ஸ்கூல்ல பண்ண இந்த வசனத்தை எப்பயெல்லாம் எடுக்கிறேனோ, எப்பயெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப யோசிப்பேன். நாங்க பிரைமரி ஸ்கூல்ல ஹில்ஸ்ல படிச்சதுனால வாத்தியார் பயங்கரமா அடிப்பார். அதுவும் முழங்கால் போட்டு கையை தூக்கி மேல தூக்கி நிக்க வச்சிருவார். கர்த்தருக்கு சோத்திரம். இப்ப மோசையை குறித்து யோசிச்சு பார்த்தேன். நம்ம ஒரு கிளாஸ் எப்படா மணி அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஏன்? கை வலிக்குமே. ஆனா மாம்சத்தின் கிரியையாகிய இந்த அமலேக்கு மேற்கொள்ளப்பட வேண்டுமே ஆனால் ஒரு மோசேயின் கைகள் எப்போதும் உயர்ந்த நிலைமையில் காணப்பட வேண்டும் சொன்னாங்க. எப்பவுமே ஜெபம் வச்சுக்கிட்டே இருப்போம். எதற்கு சகோதர? எதற்காக? உன்னை அறியாமல் உனக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிற, உங்கள் குடும்பங்களுக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிற
உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிற அமலேக்கின் காரியங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டுமே. ஆனால் தேவ பிள்ளையே, ஒரு மோசேயினுடைய கைகள் உயர்த்தப்பட்ட நிலைமையில் நிற்கப்பட வேண்டும். மோசே மாத்திரம் அல்ல, ஒரு ஆரோனுடைய கைகளும் தாங்கி பிடிக்க வேண்டும். ஆரோன் மாத்திரம் அல்ல, ஊராகிய சபையாரும் அவருடைய கைகளை எப்படி எப்படி உயர்ந்த 90 டிகிரியில் எப்படி நேராய் நிற்கிறதோ அதே நிலைமையில் நிற்பதற்கு தன்னுடைய நேரங்களை, தன்னுடைய பணத்தை, தன்னுடைய சூழ்நிலைகளை, தன்னுடைய சரீர பலவீனங்களை ஏதையும் பொருட்படுத்தாமல் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அதே நிலைமையில் அமர்ந்து அமலேக்கியன் மேற்கொள்ளப்படும் வரை போராடுகிற ஒரு கூட்டம் தேவனுக்கு தேவை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுக்கு நேரம் ஒதுக்கப்பட வேண்டும். உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க வந்தவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு வார கம்பெனியில லீவ் வருஷத்துல எத்தனை நாள்? 15 நாள். நாங்க எங்க அப்பா அம்மா வேலை செய்யறப்ப லேபர் 15 நாள் தருவாங்க. ஸ்டாஃப் சூப்பர்வைசருக்கு 1 மாசம் லீவ் கொடுப்போம். இங்க என்ன அந்த சிஸ்டமேட்டிக் இங்க இருக்க 15 நாள் கூடி இருக்காங்களா? 15 நாள் தான். ஓகே, வெரி குட். சரி, நமக்கு எல்லாத்துக்கும் லீவு நம்ம செப்பரேட்டா வச்சிருப்போம். எதுக்கு? கல்யாணத்துக்கு, மரணத்துக்கு, எல்லாத்துக்கும் வச்சிருப்போம். என்னைக்கா ஜோம் பண்றதுக்கு லீவ் போட்டிருக்கோம்? நான் கேட்கறது பதில் சொல்றேன். என்னைக்கா ஜோம் பண்றதுக்கு லீவ் போட்டிருக்கோமா? அப்ப இந்த வருஷத்துல இந்த ஆண்டவர் வருகை தாமதிக்குமே, ஆனால் ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். இந்த அமலேக்கியன் மேற்கொள்ளப்படுவதற்கு, இந்த அமலேக்கியனை முறியடிப்பதற்கு யாரு கூட? பாஸ்டர் எப்ப சொல்றாரு அப்ப பாஸ்டிங் போடும். சில ஆட்கள் எப்ப சர்ச்சு பாஸ்டிங் பிரேயர் வந்தா நம்ம இதெல்லாம் வந்து உட்காந்து இந்த முறை பால் குடிக்குமா நம்ம நினைச்சோம்னா வீட்டுல பிரச்சனை வந்து உட்காந்து. ஆமே, சில பிள்ளைகள் படிக்க மாட்டேங்குது, அதுக்காண்டி வந்து உட்காந்துக்காம நம்ம விளங்கிக்கிறோம். சரிதானா? அதுவும் நல்லது, தப்பெல்லாம் கிடையாது. ஆனா சபையில ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஜெபங்களுக்கு உங்க நேரத்தை ஒதுக்கி மோசையோடு மலை ஏறுகிற ஒரு அனுபவத்திலே வந்து அந்த அமலேக்கியனை யுத்தம் செய்யக்கூடிய யோசுவா ஜெயிக்க வேண்டுமே, ஆனால் உங்களுடைய ஜெபம், உங்களுடைய தாங்குதல், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி, உங்களுடைய கண்ணீரை தேவ சமூகத்தில் வரையமாக்கி போராடுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் இந்த மத்தியான நேரத்தில் தேடுகிறார். அவர்கள்தான் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். ஆமென், ஆமென். அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய இந்த இஸ்ராயல் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய இந்த இஸ்ராயல் மக்களை மீட்கப்பட வேண்டுமே, ஆனால் அன்றைக்கு தலைச்சன்கள் எல்லாம் தலைப்புல அங்க இருக்க ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்பட்ட நேரத்திலே ஒரு மோசே அவருடைய பெற்றோர் பார்வைக்கு அழகாய் இருந்து ஒழித்து வைக்கப்பட்டு 3 மாதம் ஒழித்து வைக்கப்பட்டு அவன் வளர்க்கப்பட்டு பின்னதாக ராஜ அரண்மனையிலே வளர்ந்தது எதற்காக தெரியுமா? எதற்காய் கர்த்தர் அவனை மீட்டார் தெரியுமா? இந்த ஜனங்களுக்காக தன் நேரத்தை இந்த அமலேக்கியனை மேற்கொள்வதற்கு வயது முதிர்ந்த காலத்திலும் தேவ பலத்திலே தேவ மனிதனாய் தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும் என்பதற்காக. ஆமென். அன்பான வாலிப தங்கச்சி, அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த நல்ல நேரங்களை சந்திக்க வேண்டும். நாளை சாப்பிடாம இருக்க முடியாது, உண்மைதான், நல்லது. அதன் மத்தியிலும் சரீரத்தை ஒடுக்குவதற்கு அச்சக்கு பேசிட்டு ஒரு காரியத்தில் சொன்னாங்க. எப்ப எல்லாம் ஃபாஸ்டிங் இருக்கிறோம், எப்ப எல்லாம் ஃபாஸ்டிங் எடுக்கிறனோ அப்ப எல்லாம் ஏதாவது ஒரு காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். தெய்வ பிள்ளையே, நல்ல தரிசனமுடைய, நல்ல பாரமுடைய ஒரு தலைவனோடு கூட பயணிப்பது பாக்கியம். ஏமே, இன்னைக்கு அமலேக்கியனின் காரியங்களை நீங்க வீட்டுல போய் லிஸ்ட் போடுங்க, வீட்டுல போய் லிஸ்ட் போடுங்க. அமலேக்கியன் காரியத்துக்கு நேரம் நம்ம வரலாமா? என்னென்னங்கிற வேதம் சொல்லுது, வரிசையா வாங்குவோம். மார்க் எழுதுன சுவிசேஷ புத்தகம் வாங்க, திருப்பலாமா? வாசிங்க. மார்க் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். வாசிங்க. மனுஷருக்குள்ள இருந்து மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனிதனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை, பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். கவனிங்க,
இந்த மாம்சமானவனுக்குள் ஒளிந்திருக்கிற காரியம் என்ன? உள்ள இருந்து பொல்லாத காரியம் எல்லாம் வெளியில வருது. இந்த பொல்லாத காரியத்தை மேற்கொள்ளப்பட வேண்டுமையானால் ஒரு மோசையின் கை உயர்த்தப்பட வேண்டும். லேலோயா, லேலோயா. இப்ப இதை சொன்ன உடனே ஒரு இடத்துல, பாஸ்டர் எப்போதும் உங்களுடைய கைகள் உயர்ந்த நிலையில் இருப்பதாக. எதுக்கு? நாங்க பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்போம், உங்க கை தூக்கிட்டே இருக்கட்டும். நான் சொல்ற விளங்குல, நாங்க ஒரு நாள் ஒரு காரியத்தை விட மாட்டோம். அதனால ஊழியக்காரனே உங்க கை வானத்துக்கு நேரமே இருக்கட்டும். அருமையானவர்களே, ஒரு அமலேக்கின் கிரியைக்குள் மாட்டி இருந்தவர்கள், மாம்சத்தில் மாட்டி இருந்தவர்கள் உள்ள குடிச்சிட்டு அந்த ஆலயத்தில் ஊழியக்கார வாசல் நின்றுட்டு இருந்தார். உபதேசி, நரகத்துக்கு போறதுக்கு வழி என்ன? எதுக்கு போறதுக்கு வழி? நரகத்துக்கு போறதுக்கு வழி என்ன? இந்த தேவ மனிதன் சாந்தமாய் பதில் சொன்னார், நீ எப்படி போறியோ அப்படியே போயிட்டே. நீ எப்படி போறியா? எப்படி? அப்படியே போய்கிட்டே போனா. அதே வேகத்துல புல்லட் எடுத்தான், ஸ்டார்ட் பண்ணான், போனான், போய்கிட்டே இருந்தான். ஒரு வாகனத்தை அடிச்சிச்சு, முடிஞ்சு போச்சு. யார்கிட்ட நக்கல் பண்ண வேணாம்? ஊழியக்காரன். எங்க போறதுக்கு? நரகத்துக்கு போறது. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளும் நம்மை சுற்றி இருக்கிற நமக்குள்ளும் மறைந்திருக்கிற அமலேக்கின் கிரியைகளை அடையாளம் கண்டுகொள்வது எப்போது? ரெண்டாவது நம்ம பக்கத்துல பார்க்கலாம். நம்ம பக்கத்துல பார்க்கலாம். இந்த அமலேக்கின் கிரியைகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமையானால் உங்கள் நேரங்களை ஒதுக்கப்பட வேண்டும். நேர வசனங்கள் அங்க அங்கன்னு தொட்டு நான் போக விரும்பல. அருமையானவர்களே, ஒன்றை கவனிக்க வேண்டும். இந்த அருமையான நேரத்தில் யோசித்து பார்க்க வேண்டும். நமக்குள் இருக்கிற அமலேக்கின் கிரியைகளை அடையாளம் கண்டுகொள்வது எப்போது? நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்களை, அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அமலேக்கினுடைய காரியங்களை அடையாளம் கண்டுகொள்வது எப்போது? அடையாளம் கண்டுகொள் அவர்களை தூற்றி திரிவதற்கு அல்ல, அவர்களை விடுவிப்பதற்கு, கர்த்தரால் மீட்கப்படுவதற்கு முதலாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்தில் எழுதி ஜெபிக்கப்பட வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஜெப குறிப்புன்னு சொன்னா அப்படியே வரிசையா வந்துகிட்டே இருக்கும். ஆமென். லேலூயா. அப்ப உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சமூகத்திலே ஒரு பட்டியலிட்டு, உங்க கணவர் குடிக்கிறாரா, உங்க பிள்ளைகள் குடிக்கிறாங்களா? சில வீடுகளுக்கு நாங்க போகும்போது பார்த்தா ரொம்ப துக்கமா இருக்கு. பயங்கரமா குடிக்கிறாங்க, பயங்கரமா கஞ்சா யூஸ் பண்றாங்க, பலவித காரியங்களில் சிக்கி இருக்கிறாங்க, விடுதலை பெற வழியே தெரியல. கிறிஸ்தவ குடும்பத்தை தான் பேசுறேன். அருமையானவர்களே, ஜீவனுள்ள தேவன் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஜீவிக்கிற ஆண்டவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? மோசேயோடு இணைந்து மோசேயின் கைகளை தாங்கி நிற்பதற்கு முதலாவது தேவை ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபத்தை குறித்து பேசுவதற்கு 1000 பேர் இருக்காங்க. ஆனால் கையை தாங்கணும்னா மலைக்கு போகணும். மலைக்கு போனா நெட்வொர்க் கிடையாது. மலைக்கு போல ஏறணும்னா மூச்சு வாங்கணும். டீ கடை கிடையாது. அல்லேலூயா. பிள்ளைய மறக்கணும், கணவனை மறக்கணும், மனைவிய மறக்கணும். ஆமென். தோத்திரம். எந்த ஒரு தொடர்பும் அங்க இருக்க முடியாது. மோசையின் கையை தாங்கணும்னா 2 கைகளையும் கொடுக்கணும். தங்களுடைய முழு பலத்தையும் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். எதற்கு? அமலேக்கியனை மேற்கொள்வதற்கு. இது சாதாரண ஒரு காரியம் அல்ல. மோசே தன்னுடைய ஜீவனை பணயம் வைத்து மலையில நிற்கிறான். எதற்கு? தேவ ஜனமே, நீங்கள் விடுவிக்கப்படுவது. இந்த கூட்டங்கள் எதற்கு? இவ்வளவு காரியங்கள் எது கொடுமைப்படுத்தி செய்யறாங்க? யாராயிலும் ஒருவராயிலும் விடுவிக்கப்பட மாட்டாங்க. ஆனா ஒரு கூட்டம் ஆண்டவர் அறிந்து கொள்வதற்கு நல்லது. ஆனா உள்ள வந்து விடுவிக்கப்பட முடியாம, உள்ள வந்து அமலேக்கின் ஆதிக்கத்திற்குள் சிக்கி இருக்கிறவர்கள் விடுதலை பெறுவதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி, பணத்தை ஒதுக்கி, ஊழியனை அழைத்து, வார்த்தையை கொடுக்க வைத்து, வசனத்தை கொடுக்க வைத்தது எதற்காக? அமலேக்கின் கிரியைகளை மேற்கொள்வதற்காக.
பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைக்கு முதலாவது ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இப்பமெல்லாம் நான் சொல்றேன், இப்பமெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறத ஜெபம் பண்ண ஓடி வந்துருங்க. மெட்ராஸ்ல இருக்க நேரத்துல என்ன தங்குவதற்கு இடம் எங்கேயுமே இல்லை. போற இடத்துல எல்லாம் விரட்டி விட்டாங்க. வீடு இல்லை. ஒரு முறை வீடுல என் ஃப்ரெண்டோட வீட்டுல இருந்தேன், வேற வீடுல இருந்த பத்தி விட்டாங்க. என் ஃப்ரெண்டோட அவன் சொன்ன எங்க அப்பா ரூம் இருக்கு, அது அதுல வந்து இப்ப என் அண்ணன் ஃப்ரெண்டு தங்கியிருக்க, அவன் கூட நீ தங்கிக்கணும். சரி ரைட்டுன்னு போனா ரூம்குள்ள போனா பெரிய அதிர்ச்சி. ஒரு பூஜை ரூம்குள்ள போய் என்னை விட்டுட்டாங்க. எந்த ரூம்ல போய் இருக்கணும்? அவர் ஒரு சபரிமலையுடைய பக்தர். ஆமா, ஐயப்ப பக்தர். ஒரு வீடு நிறைய விக்கிரகங்கள் இருக்கு. இந்த பூஜை ரூம்ல தான் முடிக்கணும். எங்க நான் போய் விட்டுட்டு அவன் அமைதியா இந்த ரூம்ல போய் இருண்டு போயிட்டான். நைட்டு பார்த்தா எனக்கு பெரிய ஷாக், என்னடா இங்க போய் விட்டுருக்கானே. அப்ப நானு அந்த ராத்திரியில என்னடா இப்படி போய் விட்டுட்டானே நினைச்சிட்டு நானும் அப்படியே அமைதலா ராத்திரியில ஆண்டவரே நீர் என் கூட இருக்கிறதுக்கா தோத்துறோம் விட்டுட்டேன். நிம்மதியா நல்லா தூங்க வச்சேன். காலையிலேயே ஜோம் பண்றதுக்கு சர்ச்சு பக்கத்துல ஒரு 3/4 கிலோமீட்டர் சர்ச் இருக்கு. சரி 1 கிலோமீட்டர் இருக்கும் சர்ச்சுக்கு நடந்து போகணும். காலையில போய் என் ஃப்ரெண்டுகிட்ட சண்டை போட போறேன். போனா அவனும் என்ன மாதிரி ஒரு இந்து குடும்பத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டான். அப்ப அவன்கிட்ட போய் சண்டை போட போனோன்னு சண்டை போட போனேன். அவன் சொன்னா 10 வயசுல ரட்சிக்கப்பட்டப்ப நான் அங்க உட்காந்து ஜோம் பண்ணேன். ஆமே, கவனிங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் அந்த இடத்துல இருந்தேன். கர்த்தருக்கு சோத்திரம். அவர் சபரிமலைக்கு மாலை போட்டா 40 நாள் பயபக்தியா காலையில் 4 மணிக்கு வருவார். அவர் 4 மணிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன எழுப்பி ஆண்டவர் ஜெபம் பண்ண வச்சிருந்தார். நான் அவர் பார்த்து ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, என் பேகத்தையும் வெளியில வச்சுட்டாங்க, நீ எடுத்துட்டு போயிரு. அல்லேலூயா. அருமையானவர்களே, தேவ ஜனங்கள் ஜெபிக்கும் போது தேவன் நமக்காக ஏதாவது காரியங்களை செய்யாமல் இருக்க போவது இல்லை. ஒன்று செய்ய வேண்டும். தேவ ஜனங்கள் அமலேக்கியனை குறித்த ஒரு தெளிவு அவசியம். மாம்சமானவனை குறித்து நமக்கு தெரியும், மாம்சத்தின் கிரியைகளை குறித்து தெரியும். பாஸ்டர் சொன்னாங்க கெட்ட வார்த்தைகள், அதையும் தான் பேசுறதுக்கு எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். சோத்திரம். கெட்ட வார்த்தைகள் ஒன்று வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், அதையும் தான் எடுத்து வச்சிருக்கேன் மீட்பை பத்தி பேசணும். அதற்கு சோத்திரம். அருமையானவர்களே, நம்ம வாயில வரக்கூடிய தவறான வார்த்தைகள், சினிமா டயலாக்கு, காமெடி இதெல்லாம் உள்ள வரத்தான், இதெல்லாம் எங்க இருந்து வருது? அமலேக்கியனின் காரியம். அதை விடுவிப்பதற்கு ஏதாவது முயற்சி எடுத்திருக்கோமா? அன்னைக்கு ஐயா அழகான காரியங்கள் சொன்னார். பயிற்சி தேவை. ஆமென். அல்லேலூயா. அப்ப வேணும்னா விடுவிக்கப்பட வேண்டுமையானால் சபையோடு ஒரு ஐக்கியம் தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, சபையோடு நீங்கள் ஐக்கியப்படும் போது சபையோடு இணைந்து உங்களுக்காக, உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்காக, அவர்களுக்குள் கிரியை செய்யக்கூடிய அமலேக்கு மேற்கொள்ளப்பட வேண்டுமே. ஆனால் நேரத்தை ஒதுக்கித்தான் ஆக வேண்டும். எத்தனை பேர் ஒதுக்க ஆயத்தமா இருக்கீங்க? எத்தனை பேர் ஒதுக்க ஆயத்தமா இருக்கீங்க? அந்த இஸ்ராயேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே கதறிய போது அவருடைய பெருமூச்சு தேவ சமூகத்தில் எட்டிய உடனே கர்த்தர் ஒரு மோசையை எழுப்ப பண்ணினார். மோசையை சாதாரணமா எழுப்ப பண்ணல, அபிஷேகத்தை கொடுத்து, வரங்களை கொடுத்து, அவனுக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்து கர்த்தர் எழுப்ப பண்ணார். எனக்கு மோசையிட்ட பிடிச்ச இன்னொரு காரியத்தை நான் காட்ட விரும்புறேன். நம்ம எல்லாரும் மோசையை குறித்து நீங்க எப்படி எல்லாம் படிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. மோசையை குறித்து நான் பார்த்த இன்னொரு காரியம் என்னன்னா, மோசையினுடைய வார்த்தைக்கு கர்த்தர் காத்திருந்தார். எப்ப மோசை காத்திருந்தாரு சொல்றேன். மோசைக்கு எப்ப காத்திருந்தாருன்னா, தண்ணீர் ரத்தமா மாறணுமா வேண்டாமா? மாறணும். நம்ம எல்லாம் ஆசீர்வாத கதையா கேட்டு தோத்துறோம். டிவியில ஆசீர்வாதம், யாருக்கு வாதம் வரப்போகுதுன்னு தெரியல, யாருக்கு வாதம் வரப்போகுதுன்னு தேவ ஜனங்களுக்கு தெரியல. இப்ப மோசே தண்ணீர் ரத்தமா மாறணும்னு மோசே வாயை திறந்து சொன்னாதான் காரியம் நடக்கும். மோசே சொல்றது வர ஆண்டவர் காத்திருந்தார். ஆமென். ஜெபிக்கிற மனிதனுடைய வார்த்தைக்கு தேவன் காத்திருப்பார். நம்புறீங்களா? உங்களுக்கு ஒரு பெரிய அதிகாரம் இருக்கு, உங்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை பிசாசு கொஞ்சம் கூட யோசிக்க விட மாட்டான். யோசிச்சா கற்றுக்கு வந்துருவீங்க, யோசிச்சா பைபிள் படிச்சிருவீங்க, யோசிச்சா பரிசுத்தவான்களோட ஐக்கியப்பட்டுருவீங்க, யோசிச்சா முழக்கம் படிக்கிட்டுருவீங்க, யோசிச்சா கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்துருவீங்க. தெரிஞ்சுதான் உங்களை யோசிக்கவே விட மாட்டேங்க. அல்லேலூயா. பார்வோன் எதுக்கு அதுக்கடுத்து பயப்பட ஆரம்பிச்சு?
ஆரம்பிச்சான் தெரியுமா? மோசே வாயிலிருந்து வார்த்தை வந்துட்டான், காரியம் மாறிடும். யாருக்குடைய பார்வனுக்கும் தெரியும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் வாயில கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்துருக்காரு? கை வைத்து சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டார்? இல்லையா பாப்பா? உனக்கு அதிகாரத்தையே கொடுக்கலையா? கை வைத்து சொல்லுங்க பாப்பா. ஆண்டவர் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. ரைட். அப்ப அந்த அதிகாரத்தை பெற்ற நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஜெபிக்கிறவர்களோடு இணைகிறவர்களாய் மாற வேண்டும். நீங்க இணைந்து ஜெபிக்க 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 ஒரு நாள் வரும், உங்க பகுதியில கிரியை செய்யக்கூடிய எல்லா அமலேக்கின் காரியங்களும் முறியடிக்கப்படும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? நம்பலையா? ஹல்லேலூயா. கவனிங்க, உங்களுக்கு ஒரு உதாரணம் 2 காரியமா நாங்க இந்த குடிகாரங்களுக்கு ஒரு கேம்ப் நடத்திட்டு இப்போ நாங்க கேள்விப்பட்டு ஒருத்தர் குடிச்சிட்டு சாக்கடையில கிடந்தாரு. அவர் தூக்கிட்டு வந்து ஒரு வாரம் ஒரு வசனத்தெல்லாம் சொல்லி கொடுத்து நடத்தும் போது பரிசுத்த ஆவியானவர் தொட்டதுக்கு பின்னாடி அவர் நல்ல ஒரு விஷயம் கர்த்தர் காட்டி ஒரு பூதங்கள்லாம் அடிச்சு மாற்றப்பட்டுச்சு. ஆமென். குடிச்சிட்டு சாக்கடையில கிடந்த மனுஷனை வண்டி ஏறி போனவரை ஒருத்தவங்க பார்த்துட்டு ஒரு அம்மா கண்ணீர் விட்டு கதறினாங்க. பின்னாடி அவரை கொண்டு வந்து கர்த்தர் அவரை தொட்டாரு, முழுசா குடியிலிருந்து விடுதலை வாங்கிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு நல்ல ஒரு மாற்றத்தோடு காணப்படுகிறார். தேவ பிள்ளையே, நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்க தான் அவர்களை விடுவிக்கக்கூடியவர்கள். ஒரு சபைக்கு ஒரு புதுசா சகோதரர் குடிச்சு 14 வருஷம் மனைவி பிரிச்சுட்டார். 5 வண்டி வச்சிருந்தாரு. 5 வண்டியும் போய் டாடா ஏசி. கடைசியா ஒரு 5ஆம் வண்டி 6ஆம் வண்டி விற்க போறாரு. அடுத்த நாள் காலையில் வேற பேசியாச்சு, கேம்புக்கு கூட்டு வரணும். அப்போ ஒருத்தர் மருந்து வாங்குற கடிச்சிட்டு வீட்டுல சார் வாங்க, நான் இருக்கிற வேலையில வெறுத்து போய் வாங்க போனேன். கவனிங்க, என்னுடைய சகோதரி வீட்டு வாசல்ல உட்காந்துருந்தேன். அருமையானவர்களே, அவங்கள்ட்ட கேட்ட உடனே அவங்க சகோதரி கூட்டு போனாங்க. நல்ல புல் போத குடிக்கிறதுக்கு தங்கச்சிட்ட காசு வாங்க வந்து ஏத்திட்டு வந்துட்டேன். அவர் எனக்கு தண்ணி வேணும், தண்ணி 400 பாசம் ஏத்தி கொண்டு வந்து இறங்கிட்டோம். நடந்த என்ன தெரியுமா? சகோதரி சாட்சி சொல்லும்போது சொன்னாங்க, பாஸ்டர் சாப்பிட சொன்னா எனக்கு குடிச்சாதான் போய் சாப்பிடுவேன், நீ வா அங்க வா தரவிட்டு உட்கார வச்சுட்டோம். கருமையானவர்களே கவனிக்கணும். 5ஆம் நாள் அவர் சாட்சி சொல்லும்போது சொன்னார், நான் பெரியப்பா இத்தனை வண்டி வச்சிருந்தேன், குடிக்கிற காசுல பிச்சை எடுத்து டாஸ்மாக் காசுல பிச்சை எடுத்து குடிப்பேன். பரிசுத்த ஆவியானவர் தொட்டார். நடந்தது என்ன தெரியுமா? இன்னைக்கு முழுசா குடிய விட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் தொடர்ந்து ஆண்டவர் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். கர்த்தர் ஒரு பரிபூர்ண விடுதலை இருந்தார். தேவ ஜனமே, உன் ஜெபத்துக்கு பெரிய பதில் இருக்கு. தேவ ஜனமே, உங்க கண்ணீருக்கு பதில் இருக்கு. அவரை நான் ஒரு நாள் இந்த ஊர்ல பார்த்தது கிடையாது. அவங்க தங்கச்சி பையங்க தான் எங்க சண்டே ஸ்கூலுக்கு வருவாங்க. அவங்க தங்கச்சி பையன் சொன்னா எங்க பெரியப்பாவை சேர்த்து கூட்டு போங்க பாஸ்டர். பெரியப்பா குடிக்க வெளியே போயிட்டார். அடுத்த நாள் அவங்க பெரியப்பா வந்தாரு. அவருக்கு பெரிய சொரிச்சு, பயங்கரமான குடிக்காரு. காலையில சாயங்காலம் வரை குடிப்பார். கர்த்தருக்கு சோத்திரம். வந்தாங்க 3 நாளா பேசல. கர்த்தர் தொட்டதும் தெரியல எங்களுக்கு. கடைசியா முடிஞ்ச பிறகு சேரெல்லாம் எடுத்து அடிக்க வச்சுட்டு இருந்தாங்க. ஒண்ணுமே புரியல. அடுத்த நாள் சனிக்கிழமை நாங்க போய் பார்த்துட்டு 11 மணிக்கு பார்த்துட்டு நானே மனைவி வீட்டுக்கு போனோம். காலையில 6ஆம் வரமாட்டார் நினைச்சு அவர் தான் முதல்ல இருந்தார். நான் சேவ் பண்ணிட்டு வாங்க, நீ முடியெல்லாம் வளர்த்து பாக்குறதுக்கு அகோரமான மூஞ்சி. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு மறுபடியும் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஜெபிக்கிறவங்களுக்கு மகிமையான மறுபடியும் வச்சிருக்கார். ஏமே நம்புறீங்களா? நீங்க நம்புவீங்கன்னா பாப்பீங்க. அதுக்கு அடுத்த வாரத்துல சொன்னேன், அவங்க மனைவி சொன்னாங்களா, பிள்ளை ஃபீஸ் கட்டல, லோனே கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கணும்னு. இவர் சொன்னாரா, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்க கவலை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க, ஆண்டவர் மேல இறக்கி வச்சா எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிறவாருன்னாரா. இவங்களுக்கு பெரிய ஷாக். ஒரு நாள் ஜெபத்தை விரும்பாத தேவ சகோதரனே, ஜெபத்துக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. ஜெபத்துக்கு ஒரு பெரிய அதிகாரம் இருக்கிறது. ஜெபத்துக்கு ஒரு பெரிய மகிமை இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஒரு சந்ததி விடுவிக்கப்பட வேண்டுமே ஆனால் அவருடைய கூக்குரல், அவருடைய ஜெபம் தேவ சமூகத்தில் எட்ட வேண்டும். ஒரு சவுல் சந்திக்கப்பட வேண்டுமே ஆனால் ஒரு அனனியாவின் ஜெபம் அங்கே காணப்பட்டது.
சவுலும் ஜெபித்துக் கொண்டிருந்தான். அனனியா போனான், வார்த்தையை பேசினான், கைகளை வைத்தான், பார்வை அடைந்தான், கர்த்தருடைய வார்த்தையினால் தொடப்பட்டான், மூழ்கினான், ஞானசானம் எடுத்தான், வசனத்தை கேட்டான், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றான், கர்த்தர் சமூகத்துல காத்திருந்தான். கர்த்தர் அவனை தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்த ஆரம்பித்தார். காரணம் என்ன? ஜெபம். இந்த மத்தியான நேரத்திலே ஜனங்கள் தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறது என்ன? சபையோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு எல்லாரும் உங்க ஊர்ல என்ன தெரியல. எங்க ஊர்ல ஜெபம்னா இன்னைக்கு ஒரு விக்கிரக டெம்பிள் மாதிரி சில இடத்துல சூஸ் பண்ணிட்டாங்க. அல்ல, உங்க ஊர்ல எதுக்கு ஒரு ஆலயத்தை வச்சிருக்காரு, எதற்கு ஒரு ஊழியர்காரனை வச்சிருக்காரு, எதற்கு ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் வச்சிருக்காரு, எதற்கு சபையார வச்சிருக்காரு? நீங்கள் இவர்களோடு இணைந்து நின்று கதற வேண்டும் என்பதற்காய்த்தான். ஏமே ஆமே. இன்னைக்கு அமலேக்கியனோடு போர் செய்வதற்கு, அமலேக்கியனோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு யோசுவாக்கள் ஜெயிக்கப்பட வேண்டுமே, ஆனால் ஜெபிக்கிற சேனை தேவை. ஆமே. அருமையானவர்களே, இந்த நல்ல நேரத்துல யோசிக்கப்பட வேண்டும். இந்த நல்ல நேரத்துல யோசிக்கப்பட வேண்டும். ஒரு முறை ஒரு மிஷனரி மற்றவருடைய ஊழியத்திற்காக ஒரு மீட்டிங்ல பேச போறதுக்காக ஜோ பண்ணிட்டு இருந்தார். ஜோ பண்ணிட்டு இருக்கும்போது கத்தர் சொன்னாரா, அங்க வரவங்களுக்கு ஒரு ஒரு ஆல்டர் கால் கொடுன்னு சொன்னாராம். இவர் போனா அங்க போனா லேடிஸ் மட்டும்தான் உட்காந்து, லேடிஸ் மீட்டிங்கா ஒரு மிஷனரிக்கு தெரியல. சரி, ஒருவேளை யாரா வருவாங்க போல இருக்கு. அவர் என்ன பண்ணாரு, ஒர்ஷிப் நடந்துட்டு இருக்கு, பாட்டாரா நடந்துட்டு இருக்கு, அப்படியே பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ஒரு நாள் சொல்ல முடியல, மெசேஜும் முடிய போகுது. சரி, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்லிடுவோம்ட்டு பார்த்தா அங்க 6 காலுக்கு ஏர் பில் பண்ண ஒரு 8 வயசு பையன் மட்டும் வந்திருந்தான். அவர் சொன்னாரு, ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஊழியம் செய்வதற்கு எத்தனை பேர் அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறீர்கள்னு இவர் ஆல்டர் கால் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாருன்னு சொன்ன உடனே ஒரு சின்ன தம்பி ஒப்பு கொடுத்தான். அவர் தான் டேவிட் லிவிங்ஸ்டன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த வருடத்திலே கர்த்தர் இந்த சபைக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்புவார்கள். ஒருவேளை ஆலயத்தை விட்டு பெயர்ந்தா திரும்புவாங்க. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் மறுபடியும் அமலேக்கியனின் பிடியில் இருக்கிற ஒவ்வொருவரும் மீண்டும் கர்த்தர் பக்கம் திரும்ப வைப்பார். ஆமென். பாவம் செய்து கொண்டிருக்கிறவர்களை சோதர பாவத்திலிருந்து அமலேக்கியனின் கிரியிலிருந்து விடுவிப்பது மாத்திரம் அல்ல, மோசேயின் கைகளை தாங்கக்கூடிய மோசேயின் கைகளை தாங்கக்கூடிய ஆரோன்களை கர்த்தர் எழுப்புவார். ஆமென். விசுவாச மக்களாகிய ஊரை கர்த்தர் எழுப்ப பண்ணுவார். நம்புறீங்களா? எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தமாய் இருக்கிறீங்க? எத்தனை பேர் தேவ சமூகத்திலே நிற்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஜெபத்திற்கு ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. ஜெபத்திற்கு ஒரு பெரிய அதிகாரம் இருக்கிறது. ஜெபத்திற்கு வேதாகமம் முழு வேதாகமத்தை திறப்புவீர்களானால் ஜெபித்தவர்கள் சாதித்திருக்கிறார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஏதோ பக்கத்து சர்ச்சுக்கு போறவன கூட்டம், அது பேர் ஊழியம் கிடையாது. அறியப்படாத மக்கள் உண்டு. ஸ்தோத்திரம். அவர்களுக்காக கண்ணீர் சிந்தி அவருடைய விடுதலைக்காக நிற்கக்கூடிய தேவ சமூகத்திலே வந்து அவருடைய பெயர்களை எழுதி ஜெபிக்கக்கூடிய மனிதர்களை கர்த்தர் தேடுகிறார். சொன்ன சகோதரன், முதல் நான் ஊழியத்துக்கு தொடங்கினப்ப அவங்க பிள்ளை, நான் பேங்க்ல கொடுத்த பிள்ளைகள், அவங்க பொண்ணு வாங்குவாங்க. எங்க அப்பாக்கா ஜோம் பண்ணுங்க, நான் 7 வருஷமா அந்த இடத்துல ஊழியம் செய்யணும். நாங்க பார்த்ததே கிடையாது. ஒரே ஒரு நாள் 2 நாள்ல பார்த்துருக்கேன், ஃபுல் போதையில பார்த்துருக்கேன், அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு எங்களை கையெடுத்து கும்பிட்டு வரோம். தேவ பிள்ளையே, இன்னொரு சகோதரன் கேம்பு கூப்பிட்டோம். அவங்க அம்மா, என் பையன் குடிக்கிறான் பார்த்தாரு, கூட்டு போங்க. அவன் சொல்லிட்டா, பாஸ்ட் வந்தா பாஸ்ட் போனே எடுக்க மாட்டேன். அவங்க அம்மா மனைவி சொல்லியிருக்காங்க, கேட்கல. நான் சொல்ற புதன்கிழமை நைட்டு, வியாழன் நைட்டு, வெள்ளி நைட்டு, வியாழன் 2 நாள் நைட்டு முடிஞ்சு, செவ்வாய்க்கிழமை போனோம். வெள்ளிக்கிழமை காலையில அவங்க அம்மா, அவங்க ஊர்ல அவங்க வீட்டுக்கு சுத்தி ஒரு கோவில் எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க அம்மா நின்று சொல்லிச்சா, உண்மையான கடவுள்னா என் பையன் கேம்புக்கு போகணும். அந்த அம்மாவுக்கு நினைச்சு காய்ச்சல் வந்துருச்சு. காலையில கீரை வைக்க போறம்மா சொல்லிட்டு போச்சு, காய்ச்சல் மாறி அவங்க பையன் எனக்கு போன் பண்ணா, ஃபாதர் நான் கேம்புக்கு வரேன். ஆமென். எல்லாம் குடிச்சிட்டு வந்தான். கர்த்தர் அந்த தம்பியை தொட்டாரு. கர்த்தர் காரியங்கள் மாறுச்சு. அவங்க கூட பிறந்தது 4 சகோதரிமார், 4 பிள்ளைகள். ஒரே நேரத்துல 20, எனக்கு தெரிஞ்சு என் கணக்கு கரெக்டா இருக்குன்னா 18 பேர் ஒரே வீட்டுல உட்கார்ந்து இருந்தாங்க. செவ்வாய்க்கிழமைகளுக்கு ஜோபனை கூப்பிட்டு, என் மனைவி சாட்சி. நான் சொல்றது நம்பிக்கையா இருந்தாலும் என் மனைவி கேட்டு
அவங்களும் தான் வந்திருக்காங்க. ஏன் சொல்றேன்? தேவ பிள்ளையே, அமலேக்கின் கிரியில ஒருத்தன் விடுதலை பெற்றா அவரை தேடி ஜனங்கள் வருவது மாத்திரமல்ல, அவன் மூலமாய் ஜனங்கள் கர்த்தரை தேடி வருவார்கள். தெருக்களுக்குள்ள ஊழியம் செய்ய முடியல. எத்தனையோ எதிர்ப்பு. நாங்க ஃப்ரீ டியூஷன் நடத்துறோம். ஃப்ரீ டியூஷன் நடத்தினப்ப என்கிட்ட ஒருத்தருக்கு பயங்கரமா கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, டேய் இதெல்லாம் உனக்கு தேவையா? காசு வாங்கிட்டு நடத்து, எதுக்கு ஃப்ரீ டியூஷன் நடத்துற? அப்பால பயங்கர குடிகாரு. அவங்க அம்மா முந்திரி கோட்டையில உடச்சு கையெல்லாம் பாலிச்சு கை கீறி போயிருக்கு. அவங்கள்ட்ட போய் என்ன காசு வாங்குவீங்க? என்ன காசு வாங்குவீங்க? ஒன்றும் வாங்க முடியாது. ஃப்ரீ டியூஷன் தான் நடத்தணும். ஆனா அன்னைக்கு நாங்க நடத்துனதோட விளைவு என்னன்னா, இப்ப இந்த வருஷத்துல நாங்க ஃப்ரீ டியூஷன் நடத்துறப்போ போலீஸ் மேல என் மேல கம்ப்ளைண்ட் எல்லாம் போயிடுச்சு. எந்த பாஸ்டையும் ஸ்டேஷன் கூட்டு போல. என் மேல சிஐடி போலீஸ் விசாரணைக்கு வந்தாங்க, என்னை கூப்பிட்டாங்க. மதியானம் 1:30 மணிக்கு என் மேல போயிருக்க கம்ப்ளைண்ட் பாஸ் ஆயிருக்கு. சாயங்காலம் 6:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணாரு, சார் உங்களை பார்க்கணும் வாங்கன்னு. நான் வரவானே, நீங்க வர வேண்டாம், நான் வரேன்னாரு. என்னை சுத்தி ஏரியால விசாரிச்சப்ப இவர் டியூஷன் நடத்துறாரு, ஏழை பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுப்பாரு, ட்ரெஸ் இருந்தா கொடுப்பாரு, இலவசமா தராரு, என்னமோ செய்யறாரு, ஆனா பிள்ளைகளுக்கு நல்லது செய்யறாங்க மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அவர் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? சார், நீங்க செய்யறதெல்லாம் கரெக்டு தான், ஆனா பிள்ளைகளுக்கு வசன ஒட்டுல எதை மட்டும் கொடுத்துறாதீங்க, மத்த நேரத்துல செய்யுங்க. நீங்க செய்யறது நல்லதுதான், நம்ம காசு வாங்கியிருந்தா காசு வாங்கணும்னு சொல்லிடுறோம். அருமையானவர்களே, கர்த்தருக்காக எதையெல்லாம் இழக்கிறீர்களோ, கர்த்தருக்காக எதையெல்லாம் இழந்து திறப்பில நிற்கிறீர்களோ, ஒரு நாள் வரும் அவர்களை எல்லாரையும் நீங்கள் மீட்டுக் கொள்வீர்கள். ஏமே கர்த்தர் உயிர்ல சாட்சியா நிக்க வச்சதுனாலதான் தைரியமா பேசுறேன். உங்களை வச்சிருக்கிறது ஏதோ பொழுதுபோக்கிற்காக அல்ல, ஏதோ காரியங்களை செய்யறதுக்கு அல்ல, ஏதோ கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்துட்டோம், ஏதோ ஆலயத்துக்கு வரணுங்கிறதுக்காக அல்ல, அமலேக்கின் கிரியைகளை மேற்கொள்வதற்கு. ஏமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே தாயின் தகப்பன 3 மாதம் ஒழித்து வைத்தது எதற்காக தெரியுமா? அமலேக்கின் கிரியைகளை அழிப்பதற்கு. ஆமென். அவள் கைகளை தாங்குவதற்கான ஆரோனையும் ஊரையும் எழுப்புவதற்கு. அன்பான தம்பி, அன்பான தங்கச்சி, இந்த நேரத்துல உன்னோடு கூட படிக்கிறவர்களுக்காக நீ திறப்பில் இப்போது நிற்கவில்லை என்றால் எப்போது நிற்க போகிறாய்? ஹல்லேலூயா. ஆமென். நம்புறீங்களா? நம்புறீங்களா? வேதத்துல இன்னொரு மனிதனை நான் காட்டி விட விரும்புகிறேன். ஜெபித்தவர்களுடைய சரித்திரம் என்ன, ஜெபிக்காதவர்களுடைய சரித்திரம் என்ன? வேதத்திலே நோவாவை குறித்து நீங்கள் படிப்பீர்களானால், பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நோவா பிரசங்கித்தார். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடியும். பூர்வ உலகத்தையும் ஒரு இடம் விடாம எல்லாத்தையும் பிரசங்கிச்சான்னு பேதுரு அடையாளப்படுத்துகிறார். உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை நோவா காலத்துல கேரள பகுதி இருந்திருந்தா, வண்டி பிரியார்னு இருந்திருந்தா, வாழையார்னு இருந்திருந்தா, இங்க வந்த முதல் மிஷினரி யார் தெரியும்? நோவாவத்தார். அப்படித்தான் பைபிள் சொல்லுங்க, நான் சொல்லல. தமிழ்நாடுன்னு ஒண்ணு இருந்திருந்தா, தேனின்னு ஒண்ணு இருந்திருந்தா, எங்க மாவட்டத்துக்கு வந்த முதல் மிஷினரி நான் வசனத்தின்படி சொல்றேன், நோவாவத்தார். ஏன்? பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தான். யாரு பிரசங்கிச்சா? நீதியை பிரசங்கித்தான். ஒரு தெரு விடாம, ஒரு மனுஷன் விடாம, ஒரு இடம் விடாம போய் 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 எல்லாத்துக்கும் நீதியை பிரசங்கித்தான். ஆனா ஒருத்தர் கேள்விப்பட்டாங்க, ஒருத்தரும் கேட்கல, ஒருத்தரும் கேட்கல. அருமையானவர்களே, நோவாவின் குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டது. நோவாவின் குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டது. நல்லா கவனிங்க. அப்ப நோவாவின் குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டது உண்மைதானா? உண்மைதானா? ஆமாவா இல்லையா? வசனம் அப்படித்தானே சொல்லுது. நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி, அப்படித்தானே இருக்கு. இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். மத்தேயு 1 அதிகாரம், மத்தேயு 1 அதிகாரம் வாசிங்க. முதல் வசனத்துல இருந்து வாசிங்க. மத்தேயு 1 அதிகாரம். யாருடைய வம்சம் வரலாறு வாசிங்க. போதும். இப்ப இங்க யாருடைய பேர் தொடங்குது? பூர்வ உலகத்தையும் தப்ப விடாம நீதியை பிரசங்கித்தான். சரிதானா? நோவா பத்தி நீங்க படிக்கணும், ஆதியாகமம் 6 அதிகாரத்துக்கு வந்துருங்க. சரியா? தேவனோடு சஞ்சரித்தான்னு சொல்லி. சரிதானா?
ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அந்த பூர்வ உலகத்துல அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் நடுவிலே ஒரு உண்மையுள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்டான். சரிதானே? ஆமாவா இல்லையா? ஏன் நோவா பேர் இந்த இடத்துல வரல? என்னைக்கே கேள்வி கேட்டிருக்கோமா? எனக்கே கேள்வி கேட்டிருக்கோமா? ஆபிரகாம் பேர் தொடங்குது. சரிதானா? ஆபிரகாம் பேர் தானே தொடங்கு. அப்படித்தானே இருக்கு? ஆமா. ஏன் நோவா பேர் வரல? நமக்கு ட்ரெஸ் இல்லைன்னா கேள்வி கேட்பான் அப்பா அம்மா. சரிதானே? என் ஃப்ரெண்டு அதை வாங்கிட்டா நான் இதை வேணும், என் ஃப்ரெண்டு பைக் வாங்கிட்டா பைக் வேணும், என் ஃப்ரெண்டு இந்த ட்ரெஸ் வாங்கிட்டா அந்த ட்ரெஸ் வேணும். கத்தருக்கு சூத்திரம். அவ அது வாங்கிட்டா இது வேணும். எல்லாத்தையும் நம்ம கேள்வி கேட்டு பழகிட்டோம். ஆனா என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? என்னைக்காவது ஏன் பேர் வரல? யார் பேர் வந்துருக்கு? ஏன் ஆபிரகாம் பேர் வந்துச்சு? ஏன் நோவா பேர் வரல? நோவா பேர் வந்திருக்கணுமா இல்லையா? நோவா நல்லா பரிசுத்தமா வாழ்ந்தானா? வாழ்ந்தான். பூர்வ உலகத்துக்கு போய் நல்ல ஒரு பேலை கட்டினான் சூத்திரம். அதே போல அவனுடைய வாழ்க்கையில பார்ப்போம், பூர்வ உலகத்தை கூட நீதியை பிரசங்கிச்சான். ஆண்டவர் சொன்னபடி எல்லாத்தையும் பேழைக்குள்ள கொண்டு வந்தான். வேற மனுஷனை யாருக்கு சொந்தக்காரன் யாருக்காவது பெர்மிஷன் கொடுத்தானா? கொடுக்கல. ரைட்? கொடுத்தானா? கொடுக்கல. கத்ததான் சொல்லி கதவடைச்சார். அவன் குடும்பம் மட்டும்தான் உள்ள போச்சு, மிருகங்கள் மாத்திரம் தான் உள்ள போச்சு. அப்ப நோவா பேர் இந்த இடத்துல ஏன் வரலன்னா, ஏன் ஆபிரகாம் பேரை கத்தர் காண்பிக்க வேண்டும்? விளங்கிக்கிடுங்க. ஜெபத்தின் மேன்மையை நான் உங்களை காட்ட விரும்புறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 18 படிங்க பார்ப்போம். நான் செய்ய போவதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஆதியாகமம் 18 வாங்க பார்ப்போம். மறைப்பேனோ? எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியா நீதி நியாயத்தை செய்து கட்டளை இடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். பின்பு பாவம் பெரிதா இருப்பதனால் வாசிங்க. பார்த்து அறிவேன் என்றார். 22. கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். வாசிங்க. துன்மார்க்கரோட நீதிமானை அனுப்பீரோ? கவனிங்க. சோதோமுக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். சொன்னாரா? நோவாக்கு உலகத்துக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னார். ஆனா ஆபிரகாம் கேள்விப்பட்ட உடனே ஆபிரகாம் நின்றது மாத்திரமல்ல, துன்மார்க்கனோடு நீதிமானை அழிப்பீரோ என்று ஜெபிக்க துவங்கினான். தெய்வ பிள்ளையே, உங்களுக்கு எனக்கும் தெரியும் எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்து வரப்போறாருன்னு தெரியும், எத்தனை பேருக்கு வருகை இருக்குன்னு தெரியும், எத்தனை பேர் ரகசிய வருகை இருக்குன்னு தெரியும் இல்லையா? இருக்கவங்க நல்ல கைதி காணுங்க பார்ப்போம். சரிதானா? சரி, ரோபம் மாதிரி உட்காந்துருப்பா. நல்ல கைதி காணுங்க பார்ப்போம். ரைட். அப்ப இத்தனைய தெரிஞ்சிருக்கிற நாம கேள்விப்பட்ட நோவா நீதியை பிரசங்கித்தான். ஆனால் கேள்விப்பட்ட ஆபிரகாம் முதலாவது அந்த இடத்தில் நின்று ஜெபிக்க துவங்கினான். தேவ பிள்ளையே, நோவா ஜெபிக்க தவறினதினால் நோவாவினுடைய பெயரை பார்க்க முடியவில்லை. வளர ரொம்ப கவனமாக கவனிக்கும். ஆனால் ஆபிரகாம் கேள்விப்பட்ட உடனே பிறப்பிலே நின்று அவர்களுடைய பிறப்பிலே நின்று அங்க இருக்கக்கூடிய நீதிமான்கள் ஒவ்வொன்றுக்காக நின்று ஒன்பை ஒன்னா ஜெபிக்க ஆரம்பித்தான். யார மனசுல வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான்? அவனுடைய உறவினர் மனசுல வச்சு. இன்றைக்காவது நீங்களும் நான் இதுவரை சோத்திரம் நோவாவை போல ஏதாவது பக்கத்துல நல்ல கைப்பிரதியை கொடுத்துட்டோம், ஏசுவரை நேசிக்க, இந்த குளிப்பாற்ற வேலையெல்லாம் வேண்டாம். நல்லது, அதையும் செய்யணும். ஆனால் ஆபிரகாமை போல பிறப்பிலே நிற்கும் போது, ஆபிரகாமை போல பிறப்பிலே நின்று நாம் ஜெபிக்கும் போது சரித்திரத்திலே இடம்பெயர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா.
எத்தனை பேர் சரித்திரத்துல இடம் பிடிக்க போறீங்க? எத்தனை பேர் சரித்திரத்துல இடம் பிடிக்க போறீங்க? அல்லேலூயா, ஆமே. இன்னைக்கு எல்லாரும் கூடியும் செய்யறது ரொம்ப ஆசை, தோத்துறோம். சில ஆட்களுக்கு தோத்துறோம், இங்க என்னன்னு தெரியல, நான் பேச விரும்புறேன். சரி, ஓகே. சுத்துறதுன்னா ரொம்ப ஆசை, ஆனா ஜெபிக்கிறதுனா கஷ்டம். ஜெபிக்கிறதுனா கஷ்டம். பைபிள்ல இல்லாத மீட்டிங் எல்லாம் போறதுக்கு ஆசை, ஆனா சர்ச்சில் வந்து ஜெபம் பண்றதுனா கஷ்டம். இது என்ன வெளிப்பாடுன்னு தெரியல. அல்லேலூயா, தெய்வ பிள்ளையே, நீங்கள் யாரை பின்பற்ற போகிறீர்கள்? நோவாவையா? நோவா நீதிமான் தான். நோவா கத்தர் கொடுத்த வேலையை தான் செய்தான். ஆனா நோவாவி இடத்திலிருந்து ஒரு காரியத்தை கத்தர் காண்பிக்கிறார். நீங்கள் ஆபிரகாமை போல உங்கள் சுற்றி இருக்கிற மனிதர்கள் அல்லது உங்களுக்காக அல்லது உங்களுடைய குடும்பங்களுக்காக உங்களுடைய ரட்சிக்கப்படாத நபருக்காக நின்று ஜெபிக்க போகிறீர்களா? அல்லது என்ன செய்ய போகிறீர்கள்? அமலேக்கை மேற்கொள்வதற்கு மோசே நிற்க வேண்டும். அமலேக்கை மேற்கொள்வதற்கு அவன் கைகளை தாங்கி பிடிக்கிற ஆரோன் நிற்கப்பட வேண்டும். பக்கத்துல ஊராகிய விசுவாசியும் நிற்கப்பட வேண்டும். இன்னைக்கு நிற்கிற மனிதனை கர்த்தர் தேடுகிறார். நிற்கிற ஊழியனை பரலோகம் தேடுகிறது. நிற்கிற உடன் ஊழியனை பரலோகம் தேடிக்கொண்டிருக்கிறது. நிற்பதற்கு எத்தனை பேர் ஆயத்தமாயிருக்கிறார்? எத்தனை பேர் கையில தமிழ் வேதாகமம் எடுத்துக்காட்டு? தமிழ் வேதாகமம் எத்தனை பேர் கையில நல்ல தூக்கி காட்டு? பைபிள் இருக்கவங்க நல்லா தூக்கி காணிங்க பார்ப்போம். வெரி குட், வெரி குட், வெரி குட். இந்த பைபிள் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு தெரியும்? அந்த காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி என் வார்த்தையை முடிக்க விரும்புறேன். கருமையானவர்களே, ஐரோப்பா கண்டத்துல ஒரு சிறிய கூட்டம், ஒரு 6-7 பேர் கொண்ட ஒரு சிறிய கூட்டம் ஜோமனனும் பரிசுத்த ஆவியானவர் ஏவினார். அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார். 7 பேர் பரிசுத்தவான்கள், ஒரு சபையாரை அல்ல, அது சகோதரர்களா, பிரதர்ஸ், எனிவன். அன்று ஜோமனன்னு சொன்னாரு, ஜோமன் ஆரம்பிச்சார். அவங்க எதுக்காக ஜோமனை உட்காந்தாங்க தெரியல. ஆண்டவர் சொன்னாரு ஜோமனை உட்காந்து ஜோமனை ஆரம்பிச்சாங்க. அது ஒரு நாள் போச்சு, ஒரு மணி நேரம் போச்சு, 2 மணி நேரம் போச்சு. அவங்களோடு கூட இருக்க சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜெபிக்க வர ஆரம்பிச்சாங்க. சொல்ற ரொம்ப சீரியஸான காரியத்தை பேச விரும்புறேன். 3 மணி நேரம் போச்சு, ஒரு நாள் போச்சு, 2 நாள் போச்சு, 3 நாள் போச்சு, 1 வாரம் போச்சு, 1 மாதம் போச்சு. ஒரு சில கூட்டங்களா ஜெபம் மட்டும் நடந்துகிட்டே இருக்கும். அவங்க மேல உட்காந்து வேதத்தை படிக்க, ஜெபம் பண்ண, துதிக்க, கத்தரை தேட யாரோ ஒருத்தவங்க அப்படி போய்கிட்டே இருந்துச்சு. 1 வருஷம் போச்சு, 2 வருஷம் போச்சு, 5 வருஷம் போச்சு, 10 வருஷம் போச்சு, 15 வருஷம் போச்சு, 25 வருஷம் போச்சு, 25, 50 போச்சு, 50, 75 வருடங்களா மாறினது, 70, 100 வருடங்களாய் மாறிவிட்டது. ஆமே. 7 பேர் கொண்டது ஒரு செயின் பிரேயர். சும்மா அப்படியே கூடி ஜோமன் ஆரம்பிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 ஜெனரேஷன் உள்ள வந்திருக்கும். எத்தனை ஜெனரேஷன்? 3 தலைமுறை உள்ள வந்திருக்கும். 3 தலைமுறை உள்ள வந்து. ஏன்னா ஏன் பாஸ்டர் 3 தலைமுறை உள்ள வந்திருக்குல்ல? ஜெபத்தை குறித்து ஒரு அறிவு 20 வயசு ஆகும், நல்லா தெரிஞ்சுக்கிறேன். ஆண்டவரோட பேசுவது இன்னைக்கு பிள்ளைகள் ஷார்ப், ஓகே. ஆனா தேவனுடைய பாரத்தை உண்மையாய் புரிந்து கொள்வதற்கு சில வருடங்கள் எடுக்கத்தான் செய்யும். அப்போ ஒரு 60 வருஷம் அவர் இருந்திருந்தாருன்னா ஒரு 40 வருஷம், அடுத்து ஒரு 40, 2வது ஜெனரேஷன், அடுத்து ஒரு 20னா 3 ஜெனரேஷன் ஆயில் உள்ள வந்திருக்கும். ஆமே. 30 வருஷம் ஜெபம் பண்ணா 3 இல்ல 4 ஜெனரேஷன் உள்ள வந்திருக்கும். இந்த 100 வருஷம் முடியல, ஆவியானவர் சொன்னாரு அவங்கள்ட்ட, இந்தியாவுக்கு போங்க. பாய்மர கப்பல்ல ஒரு 40 பேர் பிரயாணப்பட ஆரம்பித்தார். அவங்க இருக்கக்கூடிய தேசம் -டிகிரி, 3 டிகிரி 4 டிகிரியில தான் இருக்கும். 3 டிகிரி 4 டிகிரியில அவங்க பாய்மர கப்பல்ல வர நேரத்துல 27 28 பேர் மரித்து விட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, மீத வந்து 12 13 பேர் இறங்கினாங்க. குளிர், நம்ம ஊர்ல வந்து அவங்களுக்கு குளிர் பிரதேசத்துல இந்த காட்டால பகுதிக்கு வந்ததுனால குளிர்ந்த காத்துப்பட்டு அவங்களால சரீரம் பலவீனப்பட்டு வியாதிப்பட்டு மரித்து விட்டார்கள். அந்த 12 பேர்ல இறங்கின ஒரு ஆள் தான் ஸ்ரீகன் பால். அவருக்கும் 36 மணி நேரம் கெடு. யாராவது அவங்களை வந்து ரிசீவ் பண்ணலன்னு சொன்னா திருப்பி கடல்ல தூக்கி போட்டுருவாங்க. ஒரு ரோமன் கேத்தலிக் ஃபாதர் தான் அவர் எடுத்தார். சரித்திரத்துல படிச்சு நடந்த காரியம் என்ன தெரியுமா? அந்த ஸ்ரீகன் பால்க்கு வந்து தமிழை படித்து உங்களுக்கும் எனக்கும் வேதாகமம் கிடைப்பதற்கு
100 ஆண்டு ஒரு 100 ஆண்டு ஐரோப்பா கண்டத்துல ஜெபித்த ஒரு சேனையின் விளைவுதான் தமிழ் வேதாகம் நமக்கு கையில கிடைச்சு. சும்மாலாம் கிடைக்கல. எத்தனை வருஷம் ஜெபம்? பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க, எத்தனை வருஷம் ஜெபம்? பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க. ரோபோ மாதிரி உட்காரப்படாது. நம்ம பிரசங்கம் எல்லாம் அசைய வைக்கிற பிரசங்கமா தான் சரியா? தோத்துறோம். பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க. ஐரோப்பால 100 வருஷம் ஜெபம் பண்ண போய் தான் உங்க கையில பைபிள் இருந்து சீகன் பால் கொண்ட. நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி ஓப்பனா தான் கேட்கிறேன். நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்க தலைமுறைக்கு என்ன செய்ய போறீங்க? நான் என்ன செய்ய போறேன் தலைமுறைக்கு? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கேன். ஆண்டவரே, ஏதாவது மொழியை கத்து. நானும் எனக்கு நல்ல ஒரு பிள்ளை, ஒரு மிஷனரி பிள்ளையை தான் கொடுத்துருக்கேன். என் பிள்ளையும் வேதாகம் எழுதப்படாத மொழியில் எழுதப்படும். அமே அமே நம்ம பிள்ளைகள் சரித்திரம் பெற்றவர்களாய் மாறப்பட வேண்டும். ஏமே விசுவாசிக்கிறீங்களா? ஏன் ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு மோசையை போல, அந்த மோசை தான் ஆகமங்களை எடுக்கிறார். நம்புறீங்களா? தேவ பிள்ளையே, சிறப்பிலே அமலேக்கியனை மேற்கொண்டது மாத்திரமல்ல, பார்வோனை நடுங்க வைத்தது மாத்திரமல்ல, வேதாகமத்தை எழுதக்கூடிய கிருபையும் சேர்த்து கொடுத்தார். நம்ம ஜெனரேஷனுக்கு, ஜெபிக்கிறவங்களுக்கு அடுத்த ஒரு சந்ததியை எழுப்ப முடியும். அடுத்த தலைமுறையை, ஆசாரியர்களை எழுப்ப முடியும். அடுத்து ஜெபிக்கக்கூடிய மனிதர்களை எழுப்ப முடியும். எழுதக்கூடிய மனிதர்களையும் எழுப்ப முடியும். நம்புறீங்களா? அப்ப உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்க பிள்ளைகளை என்ன செய்ய வைக்க போறீங்க? டாக்டர் ஆக்குறதுக்கா? என்ஜினியர் ஆக்குறதுக்கா? டாக்டருக்கு பாதுகாப்பு கிடையாது. கல்கத்தால நைட் டியூட்டி போட்டதுக்கும் சேண்டை கிடைக்கும். கோர்ட்ல கேட்கிறாங்க, எதுக்கு லேடி டாக்டர் போடாதீங்கன்னு கேட்கிறாங்க. நான் சொல்றேன், நல்லது, உங்க பிள்ளைகள் படிக்கட்டும். ஆனா பல மொழிகள் கற்றுக்கொள்ள வேண்டும். எஸ்ராவை போல, ஒரு பவுலை போல தேவனுடைய வசனத்தை எழுதக்கூடிய பிள்ளைகளாய் மாறப்பட வேண்டும். நம்புறீங்களா? வரமாட்டீங்க. உங்க பிள்ளை கலெக்டர் ஆகணும்னா குதிக்கிற பெற்றோரே உங்களை பார்த்தான் சொல்றேன். கலெக்டர் ஆகி சர்வீஸ் முடிக்கிற ஒரு வேலையை நாங்க தரல. சரித்திரத்தை படைக்கக்கூடிய ஒரு ஜெப வீரனாய் உங்கள் பிள்ளைகள் காணப்பட வேண்டும். ஏமே நம்புறீங்களா? என் பையனுக்கு பாஸ்டர் பேர் வச்சாங்க. என் பையன் பேரு எலியட், ஜிம் எலியட்டோட பேர். பாஸ்டர் சொன்ன, பாஸ்டர் என்ன பேர் வைக்கணும்? பாஸ்டர் சொன்னாங்க, ஜிம் எலியட் வைக்க. எனக்கு உண்மையிலே பேரே வாய்க்குல வரல. பாஸ்டர் ஒரு மீட்டிங் முடிச்சு நாங்க 2 பேரும் வரும்போது பாஸ்டர் சொன்னாங்க, நீங்க நெட்ல போட்டு பாத்துக்கங்க. நான் போய் அடிச்சு பார்த்தேன். பாஸ்டர் ஒரு மிஷனரி, அவங்க ஸ்டோரியை படிச்சு பார்த்தேன். இக்கோடார் பகுதியில மனிதர்களை வேட்டையாடி சாப்பிடக்கூடியவங்க தான் ஜிம் எலியட். மனிதர்கள் மத்தியில ஊழியம் செய்ய போனோம்னா ஜிம் எலியட். அவரும் 4 நண்பர்கள் பார்த்தாங்க. அந்த மனிதர்கள் போய் கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க. ஒருத்தரும் என்ன நல்லா அங்கோட ஏத்துக்கிட்டாங்க, நினைச்சிட்டு போனாங்க. ஒரு பிளைட்டை வாடகைக்கு எடுத்துட்டு போனாங்க. நீங்க சரித்திரத்தை நெட்ல போட்டா தெரியும். கடைசியா போனவங்க இறங்கின உடனே வில்ல இருந்து 4 பேரையும் கொண்டுட்டாங்க. ஜிம் எலியட் 4 மனிதர்களை நண்பர்களை மறித்து விட்டார்கள். அவருடைய மனைவி மறுபடியும் பிரெக்னண்டா, ஏற்கனவே ஒரு பிள்ளை இருக்கு, 8ஆம் மாசம் பிரெக்னென்ட், பிரெக்னண்டா இருக்க பிள்ளைக்கு தான் அப்பாவை பார்த்தது இல்லை. தன் பிள்ளைகிட்ட தாய் என்ன சொன்னாங்க தெரியுமா? எலிசபெத், தான் அப்பா அந்த மக்களுக்காக ஊழியத்தை கர்த்தருடைய ராஜ்யத்துல இருக்கிறார். நீயும் ராஜ்யத்துக்கு போகணும்னா அந்த மக்கள் மத்தியில ஊழியத்தை தான் நம்ம போக முடியும். அதே எலிசபெத் போனாங்க. அந்த ஊர் தலைவன் கேட்டான், உன் புரிச்சனை தான் கொண்ட, நீ ஏன் வந்தேன்? இல்ல நாங்க உன்னை ஆண்டவர் அவரை நேசிச்சதுனாலதான் உங்களை அனுப்புனாரு. அந்த ஆண்டவர் தான், அந்த ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனாலதான் நானும் வந்தேன். பின்னாட்களில லட்சக்கணக்கான இக்கோடார் பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல இருக்கக்கூடிய மனிதர்கள் நல்ல ஒரு ஆமென் ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய சபை ஸ்தாபிக்கப்பட்டது. ஜெபத்திற்கு ஒரு பெரிய வலிமை இருக்கிறது. என் பையன் பேர் ஒருத்தர் வாயிலே நுழையாது, எளிய. அது என்ன எலி பூனை எலிக்கெல்லாம் கதை இருக்கு. பேர் சொல்றீங்க, உட்கார வச்சு எல்லாத்துக்கும் பேர் கதையா கிட்டத்தட்ட ரொம்ப பேருக்கு சொல்லியிருக்காங்க. முஸ்லீம் இருக்காங்க, இந்துக்கள் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. அப்ப பேர் வைக்கிறது கூட பார்த்துதான் வைக்கணுமா? ஆமா, ஜேன்னு வைக்காதீங்க. சொல்ற விளங்குதான். ஜலசி பெருமை வந்துட வேண்டாம். அல்லேலூயா. உங்க பிள்ளைங்களால ஒரு மிஷனரி பேரை சூஸ் பண்ணுங்க. நம்ம பிள்ளைகள் பேரை பார்த்தாலே பிள்ளைகளுக்குள்ள அப்படிப்பட்ட பாரம் உருவாகணும். ஆமென் சொல்லுங்க. சில நேரங்கள்ல என் பையன் நாளைக்கு வருவான்,
பாத்தீங்கன்னா தெரியும், எங்கத்து ஜோம் பண்ணாதெல்லாம் அவன்கிட்ட வந்து ஜோம் பண்ணிட்டு போகும். ஏமே பெருமை அப்படி எல்லாம் சொல்லல, கிருபையா சொல்றேன். நமக்குள்ள இருக்கிற ஆத்தும பாரம் நம்ம பிள்ளைகளுக்குள்ள கடந்து போகும். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் மோசையின் கைகளை தாங்கி பிடிக்கிற ஆரோனும் ஊருமாய் மாற விரும்புகிறீங்க? எத்தனை பேர் மாற விரும்புறீங்க? எத்தனை பேர் மாற ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேர் சபையோடு இணைந்து ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? நேரடியா கேட்கிறேன். வாலிப தம்பி, சின்ன தம்பி, நீ கர்த்தரோடு இணைந்து ஆலயத்துல வந்து அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பிப்பாயானால் உன் சூழ்நிலைகள் மாறுவது மாத்திரம் அல்ல, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடியது ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நேரம் எடுத்து இன்னைக்கு விடுமுறை எடுத்து பணத்தை ஒதுக்கி வந்திருக்கிறது எதுக்கு தெரியுமா? அந்த அமலேக்கை மேற்கொள்வதற்கு, ஒரு மோசையோடு இணைக்கப்படுவதற்கு, ஒரு ஆரோனை போல, ஒரு ஊரை போல. மோசை கை தளர்ற நேரத்துலதான் இவங்க பார்த்தாங்க. அப்படியே அமலேக்கை மேற்கொள்ள ஆரம்பிச்சா ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. மோசை ஒரு கல்லை போட்டு உட்கார வச்சு கைகளை தாங்கி பிடிக்க ஆரம்பித்தார்கள். உங்க சுற்றி இருக்கிற நபர்களை பார்க்க. உங்க கணவர் பரலோகத்தை இழப்பாருன்னு சொன்னா, ஒருவேளை உங்க பிள்ளைகள் பரலோகத்தை இழப்பாங்கன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய வேதனையா இருக்கும். வேதனை இல்லைன்னா நீங்க முதல்ல ஐசியூக்கு வர வேண்டிய ஆட்கள் நீங்க தான். விளங்குதா? விளங்குதா? அருமையான சகோதரனே சகோதரியே, வாலிபர்களுக்கு மாத்திரம் பேசல, எல்லாருக்கும் பொதுவா தான் சொல்றேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கீங்க? எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கீங்க? ஒரு 100 வருஷத்தின் ஜெபத்தின் விளைவுதான் ஒரு வேதாகமம் கிடைத்தது. அப்போ இந்த மலை கிராமத்துல, இந்த மலை பகுதியில் இருக்கக்கூடிய உங்களுடைய கிரயம் ஏதோ ஒரு சந்ததிக்கு ஆசீர்வாதமாய் மாறப்பட வேண்டும். ஏதோ ஒரு சமூகத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறப்பட வேண்டும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. வாலிப தம்பி ஒண்ணு நல்ல ஒரு மிஷனரியா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. வாலிப தங்கச்சி நல்ல ஒரு மிஷனரியா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. நாட்கள் வரும், கர்த்தர் எப்படிப்பட்ட வேலையில வச்சிருந்தாலும் உன் தரிசனத்துக்கு நேரா நடத்துவா. நீ பரலோகத்துக்கு போறப்ப எத்தனை ஆயிரம் காணிக்க கொடுத்த கேட்க மாட்டாரு, எத்தனை ஆத்மா ஆதாயம் பண்ணன்னு தான் கேட்பாரு. எதுக்கு நாங்க வேலையை விட்டுட்டு வரோம்? எதுக்கு உங்களை வேலையை விட்டு வராங்க? பொழுது போகாமே வந்தோம் இல்ல. நம்ம மேல ஒரு பெரிய பாரம் வைத்திருக்கிறார், நம்ம மேல ஒரு பெரிய பொறுப்பை வைத்திருக்கிறார், நம்ம மேல ஒரு பெரிய கடமையை வைத்திருக்கிறார். அது என்ன? வழிந்து கொண்டு இருக்கிற மக்களுக்காக நம்ம என்ன செய்ய போகிறேன்? அவர்களுக்காய் கண்ணீர் சிந்த முடியவில்லையா? கண்ணீர் சிந்த இருக்கிறதா? அவர்களை பார்த்து வேதனைப்பட முடியவில்லையா? வேதனைப்பட முடிய உங்களுடைய இருதயத்தை மாறு மாற்றுகிறேன். இந்த மத்தியான நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். வாசிங்க ஏசாயா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி திரும்பி நீ தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய ஆலயத்தின் பக்கமாய் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தரின் சமூகத்திலே திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு தேசம் அமலேக்கினுடைய காரியங்களுக்குள் சிக்கப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கு ஒரு காரியத்தை, இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். இங்க கேரள பகுதியில் இருக்கிறதுனால அந்த வசனத்தை படிங்க, நான் 2 சொல்றேன். ஆனந்த களிப்புடன் சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலம் தவிப்பு ஓடிப்பாங்க. என்ன செய்வாங்க? சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். அருமையானவர்களே, இன்னொரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகத்துக்கு சொல்ல விரும்புறேன். கேரள பகுதியில கொரோனா பீரியடுக்கு அடுத்து ஒரு ஜெபக்கரிப்பு வந்துச்சு. ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்த காரியத்தை சொல்றேன். கேரளால கொரோனாக்கு அடுத்தபடிய கொரோனாக்கு அடுத்து 600% கஞ்சா டிரான்சாக்சன் கேரள பகுதியில் நடக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. நம்ம நியூஸ் பார்த்தா தானே தெரியும். நமக்கு செல்போனை பார்க்கறதுக்கும் டிவி காமெடி பார்க்கறதுக்கு நேரம் பார்த்த மாட்டேங்க. தெரிஞ்சுக்கிடுங்க, அந்த நியூஸ் 600% கஞ்சா புழக்கம் அதிகமாயிடுச்சு. அதுலயும் போலீஸ்னால கண்டுபிடிக்க முடியாத பெரிய வேதனையான காரியம் என்ன தெரியுமா? 2 வாலிப பிள்ளைகள், ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகள், 3ஆவதா ஒரு பிள்ளை வந்தா கஞ்சா பாஸ் ஆகுது. கஞ்சா யாரை வச்சு விற்கிறாங்க தெரியுமா? போதைப் பொருள்கள் யாரை வச்சு விற்கிறாங்க தெரியுமா? வாலிப பெண் பிள்ளைகளை வச்சு, ஸ்கூல்ல படிக்கிற பெண் பிள்ளைகளை வச்சு. அவங்களுக்கு தெரியல, அவங்க பெற்றோர் ஃபாரின்ல இருக்காங்க, தெரியல.
போலீஸே தலையை பிச்சுட்டு நிக்குது, கண்டுபிடிக்க முடியல. வேதனையோட சொல்றேன். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு கண்டுக்கிறாம போற ஒரு ஆவிக்குரிய கூட்டமா அல்லது பார்த்து விட்டு கரைந்து கொண்டு இருக்கிற ஆவிக்குரிய கூட்டமா? வேதனையோடு என் ஃப்ரெண்டுக்கு ஒரு வீடு பார்க்க போனோம். அங்க ஒரு போலீஸ்காரங்க, ஒரு லேடி போலீஸ் வீட்டுக்காரங்க தான் போனோம். அவங்க சொன்னாங்க, பாஸ் இந்த ஸ்கூல்லே அட்மிஷன் போட்டுக்கீங்க, வேண்டாம், எங்களுக்கு டியூட்டி இந்த ஸ்கூல்ல தான் போடுறாங்க சார். எதுக்கு தெரியுமா? ஸ்கூல் வாசல்ல கஞ்சா விற்கிறாங்க. யாருக்கு? பிள்ளைகளுக்கு. அருமையானவர்களே, கொரோனா காலத்துல எங்களுக்கு அரிசி கிடைக்காம இருந்துச்சு, மக்களுக்கு பால் கிடைக்காம இருந்துச்சு, ஆனா கஞ்சா டிரான்சாக்சன் குறையாம இருந்துச்சு. சொல்றேன், எங்க ஏரியா இதெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் நானும் போராடி ஜெபிப்பதற்கு தவறுவோமையானால் நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளவே முடியாது. அமலேக்கியனை கண்டு அப்படியே அமலேக்கியனுடைய கிரியைகளை பார்த்து விட்டு கண்டுகொள்ளாமல் விலகி போவோமையானால் நீங்களும் நானும் நியாய தீர்ப்புக்கு தப்பவே முடியாது. ஏன்? மோசேயின் கைகள் உயர்த்தப்பட்ட கைகள் பல நாட்களாக, பல மணி நேரங்களாக, பல மாதங்களாக, பல வருடங்களாக உயர்த்தப்பட்ட கைகள் சில நேரங்களில் அசருகிற நேரத்திலே, சாய்கிற நேரத்திலே அமலேக்கியன் எழுப்பிக் கொண்டிருக்கிறான். அடையாளத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். 30 வருடங்களுக்கு பின்பதாக இப்ப பார்த்தா பாவம் பெருகிருச்சு. ஆன்லைன்ல டிரான்சாக்சன் நடக்குது. இதையெல்லாம் பார்த்து பார்த்து மோசேயின் கைகள் தளர்ந்து போகிறது. தாங்கி பிடிக்க வேண்டிய ஆரோனை கர்த்தர் தேடுகிறார். தாங்கி பிடிக்க வேண்டிய ஊரை கர்த்தர் தேடுகிறார். தேவ பிள்ளையே, நீ சாக்கு போக்கை சொல்லிக்கொண்டு ஒதுங்கிக் கொண்டு போவாயே, ஆனால் தண்டனைக்கு நீ தப்ப முடியாது. முழங்கால் படிய, கண்களை மூடலாம், கண்களை மூடலாம். எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமா? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கு? ஒப்பு கொடுக்கிறேங்கிற அப்படியே எழும்பி நிலை. இந்த அமலேக்கியனை மேற்கொள்ளும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எங்க நேரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். சபையோடு இணைந்து ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன். கண்டுகொள்ளாமல் போவதற்கு நான் விரும்பவில்லை. மோசேயின் கைகள் உயர்ந்த நிலைமையில் நிற்கப்பட வேண்டும். என்னுடைய உதவி தேவை, என்னுடைய உதவி தேவை. சகோதரா, உங்க உதவி தேவை. சகோதரி, உங்க உதவி தேவை. அன்பான தாயே, உன்னுடைய உதவி தேவை. உன்னுடைய உதவி தேவை. உன்னுடைய முழங்கால்கள் தேவை. உன் உடைந்த இருதயம் தேவை. உன்னுடைய கண்ணீர் கர்த்தருக்கு தேவை. ஒருவேளை எனக்கு எல்லாம் செய்ய தெரியாது, சகோதரி வந்து அமர்ந்துப்பா. நீ வந்து 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 கர்த்தர் சமூகத்தில் அமர ஒரு காரியம் நட. தேவனுடைய வார்த்தை உன்னை உடைக்காமல் போகாது. ஆமென். கர்த்தர் சபைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி நீ கர்த்தர் பக்கமாய் திரும்பப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஏன் தேசத்திலே அமலேக்கியனின் கிரியைகள் பெருகி நிற்கிறது? மறந்த மோசேக்கள், மலையேற தவறிய மோசேக்கள் அநேகம் உண்டு. ஆனால் உங்களுக்கு நல்ல ஒரு மோசேயை, நல்ல ஒரு தேவ மனிதரை தந்திருக்கிறார். மோசேயின் கைகளை தாங்குகிறேன், நான் ஆயத்தப்படுகிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க உங்க கையை பரலோகத்துக்கு நேரா உயர்த்து? எத்தனை பேரு உங்களை சுத்தி இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்ல விரும்புறேன், அவங்களுடைய நிலையை புரிஞ்சு ஜெபம் பண்ண விரும்புறேன்? கை உயர்த்தி ஜெபம் பண்ண ஆரம்பிப்பீங்களா? உங்க குடும்பத்தில் இருக்க நபர்களுக்காக, உங்களை சுற்றி இருக்கிற உறவினர்களுக்காக, உங்களோட வேலை செய்கிறவர்களுக்காக, அவருடைய காரியங்களை பார்த்து அவர்களுக்காய் வாரப்படுவதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? சகோதரி, கர்த்தரை தேடி வந்திருக்கிறார். ஒரு சிறு கூட்டத்தின் ஜெபத்தின் விளைவு ஒரு வேதாகமம் கிடைக்குமே, ஆனால் உன்னுடைய அர்ப்பணிப்பு அநேக மனிதர்களை உயிர் மீட்சியை அடைய செய்யும். நேரத்திலே
எனக்கு கொடுக்கப்பட்டதான நேரம் முடியாது. அப்படியே கண்களை மூடி அப்படியே எழுந்து நிற்கலாம். அப்படியே எல்லாரும் அப்படியே ஆண்டுடைய கரத்துல ஒப்புக்கொடுங்க. ஆண்டுடைய கரத்துல ஒப்புக்கொடுங்க. 2 காரியங்களுக்கு ஒப்புக்கொடுங்க. ஒன்று ஜெபம் பண்றது, சபையோடு மோசையோடு இணைந்து ஜெபிப்பதற்கு ஒப்புக்கொடுங்க. 2வது, என்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை குறித்த ஒரு ஆத்தும பாரத்தை எனக்கு தாரும் என்று கேட்க ஆரம்பிங்க. ஆத்தும பாரம் இல்லாமல் சகோதரா ஒன்றும் செய்ய முடியும். ஜெபிக்காமல் ஆதாயம் செய்ய முடியாது. ஆத்தும பாரம் இல்லாமல் நம் நித்தியத்தை சுதந்திரிப்பது கடினம். ஒவ்வொரு நாளும் வேலை செய்து மதுபானத்திற்கு அடிமைப்பட்டவர்கள் எத்தனை. இன்னைக்கு கண்ணீரோடு, ஆண்டவரே இந்த நாட்களிலே இவர்களுக்காய் ஜெபிப்பதற்கு எனக்கு கிருபைதான். நான் சொல்றேன், நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க சகோதரர், சகோதரி. நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நீங்க குடும்பமா வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உங்க குடும்பத்துல ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உங்க பகுதியில ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். அவர்களை ஆளுகை செய்யக்கூடிய அமலேக்கின் வல்லமைகள் முறியடிக்கப்படும். மறுபடியும் பல பேசுறேன். மத்தியான நேரத்துல ஆவியானவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், அமலேக்கு மாம்சமானவன் எழும்பி நிற்கிறான். அவைகளை அழிப்பதற்கு தேவையான மோசையை கர்த்தர் தேடுகிறார். ஆரோனை தேடுகிறார். ஊரை தேடுகிறார். விசுவாசி என்கிற ஊரின் கூட்டமே, நீ எங்கே நின்று கொண்டிருக்கிறாய்? எங்கே நின்று கொண்டிருக்கிறாய்? பணத்திற்கு பின்பதாகவா, வேலைக்கு பின்பதாகவா ஓடினது போதும். ஊழியக்காரங்களை பார்க்க உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. இது வந்து நிக்கிற கர்த்தர் எங்களை கைவிட்டாரா? எங்களை நடத்தலையா? கர்த்தர் எத்தனை காரியம் நேர்த்தியா செய்துட்டு இருக்காரு. ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்க பணத்தை ஒதுக்குங்க, உங்க நேரத்தை ஒதுக்குங்க, உங்க முழங்கால்களை முடக்குங்க. தேசத்தை கர்த்தருக்கு சொந்தமாக்குவோம். குடும்பங்களை கர்த்தருக்கு சொந்தமாக்குவோம். ஆமென். கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். வாலிப தங்கச்சி, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாயா? நீ ஒப்பு கொடுப்பாயா? ஆனால் உன்னுடைய பள்ளியில உன்னோடு கூட படிக்கிற நண்பர்கள், உன்னோடு கூட உனக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள், உன்னோடு கூட பயணிக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் கர்த்தருக்கு சொந்தமாக்க முடியும். ஊராகான ஷைக்கத்த ரேமேனே ஷைக்கத்த ரீபல ஹந்துடா ஊரபா கபரபலபலபலபா. கர்த்தாவே, உடைய கரத்திலே எங்களை தாழ். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? அப்படியே வலது கருத்தை பரலோகத்துக்கு நேரம் எடுத்துங்க. ஜெபிக்கிறதுக்கு எத்தனை பேர் விரும்புறீங்க? உங்க கையெல்லாம் பரலோகத்துக்கு நேரம் நன்கு உயர்த்தப்படட்டும், நன்கு உயர்த்தப்படட்டும். இந்த ஜெபத்தின் விளைவு வருகிற நாட்களிலே பெரிய மாற்றங்களை, பெரிய தாக்கங்களை உண்டாக்கும். ஆண்டவர் சொன்னதுனால இந்த சாட்சி, இந்த காரியத்தை கேட்டதுக்கு பின்னாடி நாங்க ஒரு தீர்மானம் எடுத்தோம். ஜெபிக்கிறதுக்கு தீர்மானம் எடுத்தோம். சில நண்பர்கள்ட்ட நான் பேசி இருக்கிறேன். சில நண்பர்கள்ட்ட நான் சொல்ல ஆரம்பிச்சேன். சில மாநிலங்கள்ல இருக்கவங்கள்ட்ட சொன்னேன். சில தேசங்களுக்கு அப்புறத்துல இருக்கவங்கள்ட்ட சொன்னேன், பாஸ்டர் நீங்க எப்ப தொடங்குறீங்களோ சொல்லுங்க, நாங்களும் இணைந்து கொள்ளுகிறோம்னு சொல்லியிருக்காங்க. எப்படி தொடங்குறதுன்னு எனக்கு தெரியல, ஆனா தொடங்க போறோம். தொடங்குனதுக்கு பின்னாடி ஒண்ணு தெரியும், ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமே ஆனால் எங்களால் 1 மொழியோ அல்லது 2 மொழியோ 5 மொழி, எத்தனை மொழி எழுதப்பட வேண்டுமோ எழுதப்படுவதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அல்லது தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கீங்க? இந்த சபைக்கும் கர்த்தர் ஒரு ஆற்றற்கால தருகிறார். சபையை உங்களுக்கு ஒரு அழைப்பை தருகிறார். எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தப்படுவீங்க? கிடைக்கிற நேரங்கள்ல வந்து கண்ணீர் சிந்துங்க. ஒரு நாள் கண்ணீர் தலைகளாய் மாறும், சூழ்நிலைகள் தலைகளாய் மாறும். நீங்கள் எதிர்பார்க்கிறாத மனிதர்களை உங்களுக்கு கொள்ளை பொருளாய் தருவார். உங்கள் ஜீவனுக்கு ஈடாக ஆத்துமாக்களை தந்து, உன் ஜீவனுக்கு ஈடாக எகிப்தையும், உன் ஜீவனுக்கு ஈடாக கொள்ளை பொருளாக மனிதர்களை தந்து உன்னை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒப்புக் கொடுக்கலாம். தாக்கிலான் பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம். பரலோகத்துக்கு நேரம் உயர்த்தப்பட்டிருக்கிற கரங்களை பார்த்து ஜெபிக்கிறேன். இந்த கரங்கள் ஏதோ ஆண்டவரே எமோஷன்ல தூக்கப்பட்ட கரங்களாய் அல்ல, இந்த இருதயத்தோடு தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் மோசையின் கைகளை தாங்கக்கூடிய ஆரோனின் கைகளாக, ஊரின் கைகளாக நேரத்திலே காணப்படட்டும். இவர்களை பார்த்து அநேக அமலேக்கியர்கள், இந்த பகுதியிலே கிரியை செய்யக்கூடிய குடியின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், பலவித காரியங்களில் சிக்கி இருக்கிற மனிதர்களை விடுவிப்பதற்கு இவர்களை பயன்படுத்த பொறுமைக்காய் நன்றி. சபையே கொள்ளை பொருளாய் நிரப்பு பொறுமைக்காய் நன்றி சொல்லுங்க. நிறைய காரியங்களை செய்ய ஆத்தும பாரத்தை தார், ஜெப ஆவியை தார்,
ஆபிரகாமை போல திறப்பில் நிற்கட்டும், சுதந்திரித்துக் கொள்ளட்டும், உறவினர்களை மீட்டெடுக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில்